எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ மிஸ்டர் மாகாப்பா. ஐயோ, ஹாய் மாகா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷப்படுறது என் மூஞ்சிலே தெரியுதா? ரொம்ப நல்லா தெரியுது. பட் ரொம்ப நாள் ஏன் பார்க்கல அப்படின்னா நான் ரொம்ப பிஸின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ நிறைய பொய் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியும். அப்படி இல்லைம்மா, அதாவது உன்னை வந்து பார்த்தோன்னா இப்போலாம் நான் வந்து இந்த கபடி மேட்ச் நடக்கிற இடம், கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற இடம், ஒன் பிச் கேட்ச் வச்சு பசங்களாம் விளாடுற ஏரியாலாம் உன்னை பார்க்குறேன். ஸோ அப்போ நீ கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வாழ்க்கையில் என்ன போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ஷோ போகணும் இல்லையா? கண்டிப்பாக. நம்ம இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கிளியராக இருப்பாங்க. பெண் சாதனையாளர்களை மீட் பண்ணி அவங்கள பாராட்டி அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். Good evening ladies and gentlemen. It is with honor and pleasure that we'd like to welcome all of you to VBJ presents JFW Awards 2019, co-presented by SSVM Institution, associate sponsors Tamil Matrimony, Medimix, Continental Extra and Prestige Mixer Grinders. Our digital partner JFW, radio partner Fever 91.9. This is JFW Awards 2019. I am feeling honored. நல்ல விஷயத்துக்காக JFW Awards கொடுக்குறாங்க. பெண்களை இந்த உலகத்துக்கு நம்ம கிடைச்ச மிகப்பெரிய விருதாக நினைக்கிறவன் நான். ரொம்ப மதிக்கக்கூடிய JFW விருது, ரொம்ப பெருமையான ஒரு விருதை வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் நின்றுட்டுருக்கிறேன். ஒரு பொண்ணு வந்து பண்ணுற செயலை வந்து தடுக்காமல் இருந்தாலே போதும். That's the greatest encouragement. I'm honored to be honoring women and I thank the JFW Award for doing me this honor. Thank you. Thank you so much. என்னையா குடிக்கிற எப்படி? போன வாரம் தான் என் பையன் ஒன்னொரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்டான். உழைப்புக்கும் திறமைக்கும் பால் வேற்றுமை தெரியாது. முதல் பெண் சூப்பர் ஸ்டார்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா தான். பிபிசி ரேடியோ நடத்திய ஆய்வில் உலகத்தின் மிக முக்கியமான 100 பெண்மணிகளில் சாலமர் திம்மக்கா என்ற நம்முடைய தாயும் இடம்பெற்றிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அழகான மாலை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருடங்களா பெண்மணிகள் சாதனையாளர்கள் எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள கண்டெடுத்து இந்த மேடையில கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. And today is a celebration of womenhood. Today is a celebration of woman power. And today is a celebration of womankind. Please put your hands together as we welcome all of you to such a glorious evening. மாகாப்பா, இதை நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன். தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. போகும்போது சாப்பிட்டு போங்க. மேலே சொல்லியா? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. எல்லாம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிடுச்சுல எல்லாருக்கும்? புரிஞ்சிடுச்சுன்னா கை தட்டுங்க. புரிஞ்சிடுச்சு எல்லாரும். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெண்கள் உங்களை பாதிச்சிருக்காங்க? நல்ல விதத்தில் கேட்குறேன். ஓகே, ஸோ இந்த உலகத்தை காமிச்சது என்னுடைய அம்மா. என்னையே உலகமாக பார்க்குறது என்னுடைய பொண்டாட்டி. ஆஹா, எனக்கு இப்போ உலகமாக இருக்கிறது என்னுடைய பொண்ணு. கை தட்டுங்கப்பா. இப்படிதாம்மா என் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் லேடிஸ்னால் அவங்க தான். ரைட், ஓகே. இவ்வளோ நீங்கள் வந்து கவிஞராக மாறுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் a woman plays a very very important role. And அது வந்து ஒவ்வொரு வருடமும் நமக்கு வந்து ரொம்ப அழகாக ஞாபகப்படுத்திக்கிட்டே வராங்க JFW magazine. They've been around for about 12 years. And it is with pride that we say that JFW magazine is one of South India's leading magazine just for women. Lives up to that title every single time. அவங்க வந்து ஒரு மேகசீனாக மட்டும் இல்லை, இப்போ டிஜிட்டலாகவும் வேற லெவலில் போயிட்டுருக்காங்க. 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நிறைய ஆடியன்ஸஸ் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபார் த மாசஸ் அண்ட் த கிளாஸஸ் தே நோ எக்ஸாக்ட்லி வாட் டு டெலிவர். ஆனால் இந்த 10 வருட பயணத்தில் JFW அவார்ட்ஸ் உடைய பயணத்தில் எத்தனையோ ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்துருக்காங்க. ஒருத்தங்களுடைய சக்ஸஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கொண்டாடுறது ஓகே, எல்லாருமே பண்ணுவாங்க மார்க்அப்ஸ். ஆனால் இவங்களை
பார்த்து இவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குது, அவங்க கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஆளாக போகிறாங்க அப்படின்னு அவங்கள கண்டெடுத்து இந்த மேடையில் நிறைய பேரை பாராட்டி இருக்காங்க. And we've seen that they have gone on to represent India in the world level. So இந்த மாதிரி some beautiful moments of JFW over the years. இது உங்களுக்காக through it. Let's have a look. பல துறைகள், பல சாதனைகள், பெண்களை கொண்டாடும் ஒரே விருது JFW Just for Women. 2008 ஆரம்பிக்கப்பட்ட JFW விருதுகள் ஒவ்வொரு துறைகளிலும் சாதிக்கும் சாதனை பெண்களை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கென்று மேடை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் அத்துறையின் வித்தகர்களுக்கு விருது வழங்கி பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்து வருகிறது. பெண்களுக்கு சினிமாங்கிறத தாண்டி வேறு எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு ரெக்கக்னைஸ் பண்ண வச்ச இந்த JFW பிளாட்ஃபார்முக்கு பெரிய நன்றி. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளில் பலருக்கும் தெரியாத, முகங்கள் அறியாத பல பெண் சாதனையாளர்களை இனங்கண்டு அவர்களை மக்கள் அரங்கில் நிற்கச் செய்து புகழ் வெளிச்சத்தில் திளைக்கச் செய்து வரும் JFW. Had suffered 45% of wound, burn injuries, and still I stand here in front of you. I feel very good. It's my second year in Chennai to receive a JFW award. Rescued more than 17,000 girls out of prostitution. பலருக்கும் தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் அளித்து வரும் இம்மாமனிதிகளின் மூலம் புதியதோர் உலகம் படைத்து வருகிறது. This is only the starting for me and there's more way to go on, and I hope I will really work hard and be number one in the world. இன்று 2019 தங்களின் வெற்றிகரமான 11வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் JFW மீண்டும் ஒரு முறை பல சாதனை பெண்களை கௌரவித்து சாதனை மகுடம் அளிக்க காத்திருக்கிறது. இதோ சரித்திரம் படைத்த சாதனை பெண்களை போற்ற தயாராகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு மேடம். லாஸ்ட் இயர் ஆல்சோ நான் வந்து இந்த அவார்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணேன், ஓகேயா? ஆனால் இந்த அவார்ட்ஸ் நான் எப்போ வந்தாலும் ஐயோ பாவனாவா ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. சும்மா போய் சொல்லாத. என்னுடைய புருஷனை தவிர எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன் ஏமா அதாவது வந்து வீட்டுக்காரமா வெளில போகிறாங்கன்னா புதுசெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க, டிவி ரிமோட் இருக்கும் படம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் சோகமாக்குறாரு? ஏன்னா ஒவ்வொரு தடவை இந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணும்போது VBJ ஜுவல்லர்ஸ் வந்து போட்டுக்கிறதுக்கு நல்ல அழகான ஜுவல்லரிலாம் கொடுப்பாங்க. இது கூட அவங்களுடைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்லேருந்து, ஓகேயா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன், நீ வந்து VBJக்கு போய் பில்லை கட்டிடுவு அப்படின்னு சொல்லுவேன். ஓ, நீங்க அப்படியே போயிடுவீங்க வீட்டுக்காரருக்கு? ஆஹா, அப்போ கொஞ்சம் கஷ்டம். கழட்ட மாட்டேன், போட்டானா கழட்ட மாட்டேன், அவ்வளோதான் ஜுவல்லரி எல்லாம். பிகாஸ் ஜிதேந்திரா அண்ட் ஹிஸ் என்டையர் டீம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு தடவை எங்களை they make us feel like princesses, you see. நகை பண்ணுறது வந்து ஒரு கலை மாதிரி மாகாப்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கமாக இருக்குது. கலை ஒவ்வொரு மனிதரும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா அப்படின்னு MR ராதா சார் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாம அதை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கலை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா, தொத்திக்கிச்சுன்னா, அது வந்து ஒரு வியாதி மாதிரி, ஆனால் ஒரு நல்ல வியாதி, விட்டுட்டு போகவே போகாது. இந்த மாதிரி போகாது. எஸ், இந்த மாதிரி ஒரு சில பெண்மணிகள் இந்த கலை உலகத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக சுவாசிச்சு ஜீவிச்சுட்டு வராங்க. அவங்கள இருந்து ஒருத்தங்களை தான் இன்னைக்கு நம்ம கௌரவப்படுத்த போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் வித் our first award for the evening, excellence in performing arts. யார் இந்த விருதினை வந்து வழங்க போகிறாங்க? ஸோ இதை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விருந்தினர் வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ண போகிறோம். இப்போல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக அவர் வந்து வெளியில் வந்தால் ஒரே ஒரு செருப்பு தான் போட்டு வராரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வந்து ரீசன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பன்முக கலைஞர்,
அவர் ஒரு நடிகர், இயக்குனர், அவர் வந்து கவிஞர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதான் ஒன்று, அவர் இந்தியா டீமு கிரிக்கெட் மட்டும் தான் விளாட்ல, மற்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட பார்த்திபன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கை கொடுக்க வந்தேன், எனக்கு லக்கு பாருங்க. என்ன சார்? சாரி சார். ரொம்ப நல்லது நீங்கள் உள்ளே போனது. வணக்கம். ஃபீமேலாக பிறக்கிறதே மேல். இது வந்து லேடி ஆண்டாள். ஆண்டாளுங்கிறது ஏதோ பாஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. லேடி ஆழ்கிறாள். ஒவ்வொரு வீட்டையும் லேடி தான் ஆழ்கிறாள். ஒவ்வொரு மனிதனையுமே ஒரு லேடி தான் ஆழ்கிறாள். புரியுதா? நீங்கள் அவங்க தமிழே பேசி கேட்டு கேட்டு பழக்கப்பட்டதுனால அதுக்கு கை தட்டுறீங்க. நல்ல தமிழ் பேசுனா அதான் என்ன சார் பண்ணுறது? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எப்போ வந்து கொஞ்சம் பெண்மை இருக்கோ அப்போ தான் அவன்கிட்ட கருணை இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தாய்மை இருக்கோ அப்போ தான் அவன் மனுஷனாகவே இருக்கான்னு அர்த்தம். அதனால் ஆணும் பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் தான் அது வந்து அவனுக்குள்ளே அந்த மென்மையை காட்டுற ஒரு விஷயம். இந்த JFW அவங்க சொன்னாங்க நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ்லாம் போகுதுன்றதுக்கு காரணம் என்னென்னா ஜஸ்ட் ஃபார் உமன். நீங்கள் உமனை முன்னிலைப்படுத்தி நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் வெற்றி ஆகிடலாம், ஒரு குடும்பத்தையும் சரி ஒரு நாட்டையும் சரி. அதனால் இந்த JFW இப்போ நான் சமீபத்தில் ஹோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவங்களுக்காக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா ரீச் வந்து கண்ணாபின்னான் இருக்குது. என்னடான்னு கேட்டால் JFW அந்த மாதிரிங்க. நான் இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். சமீப காலமாக இந்த குறுகிய காலத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த JFW. உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். அதில் எல்லாருமே அவங்களுடைய சொந்த வீடு தான் டூர் பண்ணி காமிச்சாங்க. நீங்கள் மட்டும்தான் ஐம் ஸ்டேயிங் இன் ரெண்டட் ஹவுஸ் அப்படின்னு உண்மையை சொல்லி டூர் பண்ணி காமிச்சிங்க. அதில் ஒரு பெருமை இருக்குது. நான் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருந்தால் கூட நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப பேஷனான சினிமாவை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சம்பாரித்த காசில் வந்து சூதாடல. இந்த 30 வருஷமாக நான் சம்பாரித்த காசை வச்சு இப்போ நான் ஒத்த செருப்பு சைஸ் 7ன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் சந்து கிடச்சா சிந்து பாடுறதுங்கிற விளம்பரத்தை பாருங்கள், நடுவில் அப்படி போடுறேன். இந்த படத்தை வந்து ரோஹிணி பார்த்துட்டாங்க. நல்லா இருந்தது இல்லைங்க ரோஹிணி? நல்லா இருந்ததில்ல? பாருங்கள், பார்த்துட்டாங்க. சிவா சார்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாரு, எப்படிங்க 2 மணி நேரம் ஒரே ஒரு மனுஷன் எப்படி ஒரு படத்தை பார்க்குறதுங்கிறது. இந்த அவநம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவநம்பிக்கை தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து உலகத்திலேயே முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு முயற்சி, சோலோவாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணுறது, அவரே கதை திரைக்கதை வசனம் இயக்கம்லாம் பண்ணி பண்ணுறது. இதை நான் எதுக்காக பண்ணுறேன்னா வேறு யாருக்காகவும் கிடையாது, ரசிகர்களாகிய உங்களுக்கு. ரசிகர்கள்லாம் இன்றைக்கி இருக்க ரசிகர்களுடைய புத்திசாலித்தனம் வந்து அளவிட முடியாதது. நீங்கள் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் திறந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் நினைப்பேன் இந்த புத்திசாலிகளுக்கு தான் நம்ம படம் எடுக்கணுமே தவிர சும்மா ஏதோ ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி வீடு கார் வாங்குறதை பற்றி ஒன்றும் பெருமை இல்லை. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துன்னு நினச்சிருக்கேன். நிச்சயமாக இந்த படம் உங்களை திருப்திப்படுத்துன்ற நம்பிக்கை இருக்குது. மீதெல்லாம் உங்கள் கைத்தட்டலுக்கு அப்புறமேல பார்க்கலாம். தேங்க்யூ. ஆஸ் ஆல்வேஸ் நாங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே நீங்கள் பதிலாக சொல்லிட்டீங்க. சூப்பர் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், பவர் ஸ்டார் அப்படின்னு நிறைய பட்டங்கள் இருக்குது. கை தட்டலாம். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது. சோலோ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் நீங்கள் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வாங்குவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய பாதை வகுக்கிறது தான் பார்த்திபன் சார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்டி ஆஃப் தி ஈவினிங். நடனக்கலையை தேர்ந்தெடுத்து தடைக்கற்களை மைற்கற்களாக மாற்றி அமைத்து இந்நாள் வரைக்கும் அவங்களுடைய காஸ், அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம், அவங்களுடைய இட்ஸ் என்டையர் பியூட்டிஃபுல் ஜேர்னிக்காக ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு இருக்காங்க. லெட்ஸ் டேக் a look at who our first awardee is. நடனம்தான் தன் வாழ்க்கை, நடனம்தான் தன் பயணம், நடனம்தான் தனது அடையாளம் என சிறு வயது முதல் தன்னை நாட்டியத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் நர்த்தகி. 1983 ஒரு நடன கலைஞராக தன் அரங்கேற்றத்தை முதலில் தொடங்கியவர் இன்று அவரது கால்கள் படாத சர்வதேச மேடைகளே இல்லை எனும் அளவிற்கு நாட்டிய தாரகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவரை சிறப்பிக்கும் வகையில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டரேட் பட்டம் வழங்கியுள்ளது. அதேபோல் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டத்தையும் சங்கீத் நாடக் அகாடமி புரஸ்கார் விருதையும் நம் குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றுள்ளார். நர்த்தகியின் செயலை பாராட்டி தமிழக அரசு நிருத்ய சூடாமணி மற்றும்
கலைமாமணி விருதை அளித்து கௌரவித்துள்ளது. நடனத்தின் மீது அளவில்லா அன்பு கொண்டு செயல்படும் நர்த்தகி அவர்களுக்கு JFW எக்ஸலன்ஸ் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் விருதை அளித்து அவரது பயணம் இன்னும் சிறக்க வாழ்த்துகிறது. நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போதே பூடகமாக நான் ஒரு விஷயத்த சொன்னேன். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருந்தால் தான் அவனுக்குள்ளே கருணை இருக்குன்னு தெரியும். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் தாய்மை இருந்தால் தான் அவன் மனுஷன்னே தெரியும்னு சொன்னேன். இது வந்து அந்த ஒரு சதவிகிதம் வந்து மாறுபடும். திருநங்கைகள்ன்ற ஒரு பேரையே வந்து ரொம்ப கௌரவமாக பெற்றுக் கொடுத்ததோட முதல் பங்கு வந்து இவங்களுக்கு, அதுக்கு எவ்வளோ பெரிய கைத்தட்டல் வேணாலும் கொடுக்கலாம். பரதத்தை இவங்க விரும்பினாங்க, இன்னைக்கு பாரதமே வந்து இவங்களை விரும்புகிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கு. இவ்வளோதான் நம்ம சுருக்கமாக சொல்ல முடியும். இவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். JFW விருது வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் அதை வாங்குறவங்கள பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன். ஏன்னா அவங்களோட தேர்வு வந்து ரொம்ப சிறந்த ஒரு ஆளுமைகளுக்கு, அதாவது அவங்கவுங்க வாழ்க்கையில் கலையோ கல்வியோ அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு தவநிலையை மேற்கொண்டவங்களுக்கு தேர்வு செஞ்சு அந்த விருதை அவங்க கொடுக்குறப்ப பார்க்குறப்போ எனக்கு அது பொருத்தமாக இருந்தது. சில சமயங்களில் நமக்கு அந்த விருதுகள் வந்து அதுக்கு பெறக்கூடிய தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழறது உண்டு. இந்த விருது அப்படிங்கிறத வந்து நான் ஒரு பெண்மையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எதையுமே ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தான் நான் இந்த உலகத்திலேயே வந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நங்கைக்கு வந்து திருவிகுதி கொடுத்து திருநங்கைங்கிற வார்த்தையை நான் எனக்கு தான் முதல்ல போட்டுட்டேன். அதன் பிறகு என்னோடய தோழி கனிமொழி வந்து அதை அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் ஐயா கிட்ட அதை சொல்லி அரசோட இதில் அதை பண்ணினாங்க. என்னோடய வெற்றினா அது ஒரு நாணயத்தோட முன்பக்கம் தான் நான், பின்பக்கம் என்னோடய தோழி இல்லாமல் அது இல்லவே இல்லை. அவளுக்கு தான் முக்கியமாக இந்த பங்கை சொல்லணும். எங்களுக்குள்ளார எப்போ அந்த ஏழ்மை நிலையிலையும், அதாவது வீட்டை விட்டு வெளியில் வந்த சூழல்லையும் கூட வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும்னு தாராபாரதியோட கவிதை வரிகளை எப்பவும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த உழைப்பு தொடருது. என்ன நான் காதலிக்க ஆரம்பித்தேன், என்னோடய செயல்களை காதலிக்க ஆரம்பித்தேன். உலகத்தோட கூக்குரலை பற்றி நான் கவலைப்படலை. உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் ஒரு உன்னதமான இடத்த, ஒரு தவநிலையில் இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னால் எல்லாத்தையும் சமமாக பார்க்க முடியுது. நிச்சயமாக இந்த JFW அவார்டு வந்து அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை எனக்கும் கொடுத்துருக்கோம், வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அந்த நிறைவை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையான கரங்களில் நான் வாங்கினேன். அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு எனக்கு பார்க்குற பொழுது அவங்களோட உழைப்பு தான் தெரியும். ஏன்னா நான் ஒரு கலைஞன் அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்துலேயும் கலையோடையே இருக்கக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நம்ம வெற்றியில் உயர்வோம். உங்களோட படைப்புகளும் நிச்சயமாக வெற்றி அடையணும்னு என்னாலான வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விளைகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவதுமா இன்னைக்கு வந்து சாதனை படைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீட்டுக்காரர் வேணும். இதுதான் என்னுடைய நெருங்கிய நண்பர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈகோலாம் இல்லாமல் விட்டு கொடுக்குற ஒரு பார்ட்னர் இருந்தால் வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோ மாகாஸ் இதே தான் அவரும் சொல்லுவார். அப்படியா? மனைவி அமைவதெல்லாம் மேட்ரிமோனி கொடுத்த வரம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். தமிழ் மேட்ரிமோனி கொடுத்த வரம்? அது தமிழ் மேட்ரிமோனிலாம் விடுமா? உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்கிறாரு யார் அவர்? தமிழ் மேட்ரிமோனி ஃபைண்ட் யுவர் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெப்சைட், எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல, நீங்கள் சொல்ல, என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். இன்ஃபேக்ட் அவரை எல்லாருமே பார்ப்பாங்க. நானும் அவர் வந்து வருஷம் ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சுப்போம், சேப்பாக் ஸ்டேடியமில். பிகாஸ் ஐ எம் அ வெரி பிஸி கேர்ள் இல்லையா? பார்த்ததில்ல என் ஃப்ரெண்டு? நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியத்தில் வருவாரா? பாருங்க என் ஃப்ரெண்டு. என்னம்மா அவர் ஒன்றை இன்டர்வியூ எடுத்துக்கிறாரு? அதான் சொல்கிறேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதாம்மா இருப்போம் நாங்கள், முஸ்தபா மாதிரி. ஓஹோ, அப்போ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா
வருஷத்துக்கு ஒரு தடவை தோனியை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தோனியை பார்க்குறத விட்டுட்டு தமிழ் மேட்ரிமோனி வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் யுவர் சோல்மேட் அப்படின்னு நாங்கள் சொல்ல தல தோனியே சொல்லியிருக்காரு. ஸோ ஹேவிங் செட் தட் அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்தோட நம்மளுடைய நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவார்ட்ஸ்க்கு போயிடலாமா? சரி, தமிழ் மேட்ரிமோனி பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு மாப்பிள்ளை எங்கே பார்த்தாங்க? அதே தமிழ் மேட்ரிமோனியில் தான். சீரியஸாவா? எஸ், ஆக்சுவலி எங்களுடைய அப்பா அம்மாலாம் வந்து ஜாதகம்லாம் மாற்றினது அந்த வெப்சைட்டில் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ தேங்க்யூ வெரி மச். நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், என் புருஷன் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியாது. பட் மூவிங் ஃபார்வர்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், டு த நெக்ஸ்ட் அவார்ட் கேட்டகரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி மாகாப்ஸ், நீங்கள் வந்து ஒரு நாளில் எவ்வளோ உழைப்பீங்க? ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுனாமா அடுத்த 2 நாள் நத்த மாதிரி தூங்குவோமா, அப்புறம் யாராவது எழுப்பி விட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா மறுபடியும் சாப்பிட்டு ஷூட்டிங் கிளம்பி போயிடுவோமா. ஸோ ஒரு நாள் வேலை செஞ்சிங்கன்னா 2 நாள் பிரேக் வேணும். ஆமாம், பின்ன. ஆனால் சமுதாயத்தோடைய நன்மைக்கு பப்ளிக் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே 24/7 வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் பப்ளிக் சர்வன்ஸ் அப்படின்னு இந்நாள் வரைக்கும் அவங்கள கூப்பிட்ற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நம்ம வந்து தீபாவளி, பொங்கல், இல்லை வந்து கிறிஸ்மஸ், நம்மளுக்கு வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்துன்னு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணிருப்போம். ஆனால் இவங்கெல்லாம் வெளில கிளம்பி போய் மக்களுக்காக சர்வ் பண்ணிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சில டைம்லாம் வந்து பார்த்தோன்னா மனசு கஷ்டமாகவே இருக்கும். பட் இருந்தாலும் அதையும் வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமாக எடுத்து பண்ணக்கூடிய எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். And that is exactly why we move on to our next set of awards, Excellence in Public Service. விருதினை வழங்க யார் வர போகிறாங்க மாகாப்ஸ்? ஒரு சூப்பரான மேடமை வந்து இப்போ நம்ம வந்து மேலே கூப்பிட போகிறோம். அவங்க வந்து ஒரு கவிஞர், டைரக்டர், ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முன்னணி நடிகையாக இருந்து முடித்ததுக்கப்புறம் பல முன்னணி நடிகளுக்கு என்னுடைய குரலை நான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குரலை வந்து கொடுத்தாங்க. அங்கே அவங்க குரல் கொடுத்ததோடு நிற்கலை, பொது மக்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் இப்போ அவங்களோட குரலை கொடுத்துட்டு வராங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட ரோஹிணி மேடம் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம். பார்த்திபன் சார் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பெண்கள்னா ரொம்ப மென்மை அப்படின்லாம் சொன்னார். பெண்கள்னா ஏற்கனவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கண்ணோட்டம் என்னென்னா வந்து ரொம்ப மென்மையானவங்க, இவங்களை பாதுகாக்கப்பட வேண்டியவங்க அப்படின்றது. பட் ஆக்சுவலாக வீரம் அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கும் வீரம் இருக்குது. மிகப்பெரிய வீரர்களாக நாங்கள் இருக்கிற தொட்டு தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறது பெண்களுக்கு தான் தைரியம் அதிகம். மேம், ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே உங்களுடைய குரல், யாராவது சே இவ்வளோ நல்ல குரல் பாட ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அது வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு நேரத்தில் பரத்வாஜ் சார் ஆக்சுவலி ட்ரை பண்ணார் தெலுங்கு படத்தில். பட் எனக்கு சுட்டு போட்டாலும் பாட வராது அப்படின்றதுனால அது வந்து சுஜாதா மேம் திருப்பி அந்த பாட்டை பாட வச்சுட்டாங்க. அது ஒரு வெரி வெரி சேட். என்னைக்காவது நான் ஒரு பாடல் பாடுவேன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி மேம், நீங்கள் பேசுகிறதே பாட்டு மாதிரி தான் இருக்கு. இஸ் தட் நாட் ரைட் கைஸ்? கம் ஆன், கிவ் a big round of applause. We love to hear you speak. Thank you so much. உங்களுடைய குரல் வந்து எந்த ஹீரோயினுக்கு கரெக்டாக பொருந்துதுன்னு நினைக்கிறீங்க? பர்சனலி ஐ ஃபெல்ட் மனிஷாவுக்கு ரொம்ப நல்லா பொருந்துச்சு அப்படின்னு தோணுது. மனிஷா கொய்ராலா அண்ட் அமலா. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து அமலாவுக்கு டப் பண்ணும்போது. உதயம் அப்படின்ற ஒரு படம் சிவா தெலுங்குல என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுது. சூப்பர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய டாப் ஹீரோஸ், ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பெண்களுடைய நலனுக்காக பெண்களை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நேர்கொண்ட பார்வை வந்துச்சு and it was well appreciated by everybody. தலப்படம். யா, ஆக்சுவலி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. சமீபத்தில் வந்த காலா படத்தில் கூட ஈஸ்வரி ராவுடைய கேரக்டர் அவ்வளோ சூப்பர்ப் கேரக்டராக இருந்திருக்கு. ஸோ எப்போவுமே வந்து ஃபிமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் ஹோல் ஃபில்ம் இட் செல்ஃப் பிகம்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரிபடி. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது அதிகமாக ஃபீமேல் ஓரியன்ட் ஸ்டோரிஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் தயாராக இருக்காங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Very rightly said, ma'am. And to present this award along with Ms. Rohini, may I request
One of our sponsors, Ms. Sai Chitra, Chief Portal and Mobile Officer, matrimony.com, to join us on stage with a big round of applause from all of you, please. வேலை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய அடுத்த அவார்டி. லெட்ஸ் ஹேவ் a look at who she is. மீனாட்சி விஜயகுமார் காக்கிச் சட்டை அணிந்து காவல் ஒரு புறமும் கடமை மறுபுறமும் என மிடுக்கென வலம் வரும் மீனாட்சி விஜயகுமார். சென்னை வட்டாரத்தில் பணிபுரிந்த 6 வருடங்களில் கிட்டத்தட்ட 400 முறைகளுக்கு மேல் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் திறம்பட செயல்பட்டுள்ளது இவரின் திறமைக்கு ஓர் நற்சான்று. இக்கட்டான தருணம், இடிந்து விழும் கட்டிடங்கள், நெருங்க முடியாத நெருப்பு மற்றும் இயற்கை பேரிடர் என எங்கு எது நடந்தாலும் ஆண்களுக்கு இணையாக செயல்படும் ஓர் வீர பெண்மணியாக மீனாட்சி பேரெடுத்துள்ளார். இவரை பாராட்டும் வகையில் குடியரசுத் தலைவர் 2013 மீனாட்சி அவர்களுக்கு ஃபயர் சர்வீஸ் மெடல் அளித்துள்ளார். அதேபோல் 2017 தமிழக அரசு அண்ணா பதக்கம் வழங்கி சிறப்பித்துள்ளது. தீயணைப்புத் துறையில் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் பல பதக்கங்களை குவித்து வரும் மீனாட்சி சவுத் கொரியாவில் நடைபெற்ற வேர்ல்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் போட்டியில் ஷாட்பட்டில் தங்கமும், ஆஸ்திரேலியாவில் டென்னிஸில் தங்கமும் வென்று இந்தியாவிற்காக பதக்கம் வென்ற முதல் தீயணைப்பு அதிகாரி என்ற சாதனையையும் நிகழ்த்தியுள்ளார். அச்சம் தவிர்த்து அர்ப்பணிப்பு குணம் படைத்து நாட்டிற்காக உயிரை துச்சமென துறக்கும் அளவிற்கான நெஞ்சுரம் கொண்ட இந்த வீர பெண்மணிக்கு JFW எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸுக்கான விருதை அளிப்பதில் கௌரவம் கொள்கிறது. அரங்கம் நிறைந்த கைதட்டல்களுடன் let's welcome one of India's few fire officers, Ms. Meenakshi Vijaykumar. இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லியே ஆகணும். கக்கன் அவர்களுடைய பேத்தி அவங்க. இவ்வளோ பெருமைக்குரிய அவருடைய அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறவங்க அப்படின்றதையும் இங்கே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய உயிரை பணைய வச்சு மக்களுடைய நலனுக்காக வாழறங்க. நிஜமாவே one of our super heroines for the day. Big round of applause, ladies and gentlemen. Thank you so very much. Good evening, everybody. I'm honored and humbled by JFW Award for bravery and service to people. எனக்கு வந்து சின்ன கலைவாணர் இங்கே உட்கார்ந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் முன்னால் நான் இந்த பரிசை பெறுறதுன்னு எங்களுக்காக ரொம்ப பேசக்கூடிய ஒருவர். Let's have a big round of applause for sir. Thank you for being here with us, sir. நான் ஒவ்வொரு தடவையும் அவரை பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர் வென் ஐம் கெட்டிங் தி அவார்ட். அண்ட் இந்த அவார்டை நான் புல்வானாவில் இறந்த நம்மளோட ஜவான்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ டு த myriads of men and women who die in the line of duty, particularly fire service men and women all over the world. Let's have it for them. இது ரொம்ப கைத்தட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு தீ விபத்து நடக்கும்போது எல்லாரும் வெளியில் ஓடுவாங்க, நாங்கள்லாம் உள்ளுக்கு போவோம். அந்த உயிரை காப்பாற்றுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். நான் இங்கே ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக வரல, என்னுடைய லைஃப் ரொம்ப ஈஸியாக இல்லை. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்தார். எங்கள் அம்மா தனி மனுஷியாக எங்களை வந்து காப்பாற்றி என்னையும் என் தங்கையையும். அப்போல்லாம் வாடகை கூட 3 பெண்கள் போகும்போது வாடகை வீடு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடிய காலம். எங்கள் அம்மாவுடைய சொந்த அண்ணன் தம்பிகள் கூட அம்மாவை வீட்டில் சேர்த்துக்கல.
என்ன 2 பெண்கள் தானே, கல்யாணம் பண்ணி 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியது தானேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க 2 பெண்களை எப்படி பண்ணி காமிக்கிறேன்னு. நான் இப்போ ஃபயர் ஆஃபீஸர், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் விமன் இன் இந்தியா. என்னுடைய தங்கை டாக்டர் இன் லண்டன், and she's coming tomorrow. And I thank you, Amma, and to all the faceless mothers out there. எங்கள் அம்மா ஒரு டாக்டர், 24 மணி நேரமும் உழைச்சாங்க. எங்கள் 2 பேரையும் தனி ஆளாக நின்று காப்பாற்றினாங்க. தேங்க்யூ டியர் மதர்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாருமே கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அது கை தட்ட மாட்டேன்றாங்க. அந்த தாய்மார்களுக்கும் அந்த தந்தைகளுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த கைத்தட்டல் அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? அம்மா கிட்ட போய் அம்மா நீ தான் எனக்கு வாழ்க்கை தந்தவ, எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு. அண்ட் பிஹைண்ட் தி சக்ஸஸ் ஆஃப் ஆல் விமென் தேர் ஆர் மென். மை ஹஸ்பண்ட் ஹூஸ் ஹியர். நான் வெளியில் 24/7 நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சில சமயம் சமைச்சு கூட கொடுப்பாரு அவர். நான் போயிட்டு வரும்போது சுனாமியில் போகும்போதும், சென்னை ஃப்ளட்ஸில் வேலை செய்யும் போதும், சென்னை சில்க்ஸில் வேலை செய்யும் போதும் என் குழந்தை வந்து ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், அம்மா ஜாக்கிரதையாயிருன்னு. ஏன்னா பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்களுடைய உயிரை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோன்னு. நாங்கள் நிஜமாகவே எங்கள் பாக்கெட்டில் எங்களுடைய மென் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க முகமே தெரியாது. இறந்து போகும் பொழுது கூட நம்பரில் போவாங்க, நம்பரில் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு பில்டிங் கொலாப்ஸில் ஒரு அம்மாவையும் அவங்க பையனையும் காப்பாற்றும் போது எங்களுக்கு அந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடைக்கல. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த துறையில் நான் வேலை செய்யறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இவ்வளோ பேரும் பின்னால் இருந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் என்றைக்குமே நாங்கள் மறக்க முடியாது. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் அப்ரிசியேஷன். தேங்க்யூ ஸோ வெரி மச். குட் ஈவினிங். நீங்கள் வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில்? தமிழ்நாட்டில் பாதி பசங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணுவேன். ஓகே. ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணீங்கன்னா? அதே தான். வேற லெவல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னா? அதே தான். ஏய், அந்த விஷயம் எதுயா? நம்மளுக்கு பிடிச்ச சாங்கு அப்படியே லூப்பில் போட்டு கேட்டுருப்போம். ஓ, இசையோட ஒரு மிகப்பெரிய ஒரு இது என்னம்மா? எது? இசையோட ஒரு மிகப்பெரிய போதை எது? அதுதான். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டாலே போதும், அப்படியே ஒரு வேற பரவச நிலைக்கு போயிடலாம். அந்த அழகான பரவச நிலையில் ஒவ்வொருத்தரையுமே with that magic in her voice ஒவ்வொரு பாட்டு மூலமாக அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க பல வருடங்களாக. and that is why JFW proudly presents our next award, Excellence in Music. இந்த விருதினை யார் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க? இந்த விருதினை வந்து வழங்குவதற்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மேடம் தான் நம்ம வந்து கூப்பிட போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொன்னால் போதும், அவங்களே அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நபர். அவ்வளோ ஸ்போர்ட்டிவான ஒரு மேடம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எவர் கிரீன் ஹீரோயின் அப்படின்னு சொன்னால் அவங்க தான். அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு பெரிய கைத்தட்டலோட அம்பிகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். First of all, we have to say, அம்பிகா மேம், நீங்கள் எங்கே போனாலும் அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. எப்போதுமே எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவீங்க. அண்ட் ஆல்வேஸ் உங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அம்பிகா மேம் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். JFW அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நிறைய வாட்டி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவார்டு அட்டன் பண்ணுறது. ஒன்று வந்து இந்த மாதிரி மேடையில் ஏறி லேடிஸுக்கு இந்த மாதிரி சாதனைகள் செஞ்சவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுல ஒரு பெருமை. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் தான் நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க, நம்ம கொலீக்ஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் தான் கலாய்க்கிறவங்களெல்லாம் நம்ம புதுசாக மீட் பண்ணுறோம். அவங்க கூட இருந்து அவங்க அந்த அந்த ஆட்டிடியூடுக்கு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நாமளும் அவங்களோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இன்னும் ஒரு சந்தோஷம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. மேடம், நானும் உங்களோட சிஸ்டரும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் மேடம். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க மேடம். ஆமாம், எனக்கு சொல்லியிருக்காங்க. அசிங்கமாக சொல்லியிருக்காங்களாமா? இல்லை, ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜில் போய் இப்படியே நான் சொன்ன மாதிரி சொல்லிவிடு, ஆனால் உண்மை அது கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். எஸ் மேம், நீங்கள் என்னுடைய கட்சியில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 40 வருட காலமாக பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடி பல்வேறு மேடைகள் ஏறி
அன்னைக்கு எப்படி இருந்ததோ அவங்களுடைய குரல் இந்நாள் வரைக்கும் அதே குரல் தான் நம்மளுடைய காதுகளில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இசைக்கே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இசையை ஒரு மூச்சா சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க தான் எங்களுடைய நெக்ஸ்ட் அவார்டி. வணக்கம். JFW ஜஸ்ட் ஃபார் விமன் அவார்டுக்கு இங்கே வந்திருக்கும் இந்த மேடை பெண்களை ஊக்கப்படுத்தும் இந்த மேடைக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு விமன் அச்சீவர்ஸையும் பார்க்கும்போது அவ்வளோ இன்ஸ்பிரேஷன், எல்லோருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த அவார்டுக்கு என்னையும் தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் கேள்விகள் கேட்குறோம். ஓகேயா? ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி எந்த ஆண் துவக்கத்தில் இருந்தாங்க? பிகினிங் ஸ்டேஜில் என்னோடய அப்பா தான் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எனக்காக நிறைய அப்பா தியாகங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னோடய கணவன், அவரும் ரொம்ப ரொம்ப இந்த அவரோட வேலை கூட ரிசைன் பண்ணிவிட்டேன், நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு கூட எங்கேயுமே துணையாக எப்போவுமே அவர் என்னோட இருக்கார். அதனால் இந்த ஒரு தருணத்தில் இந்த 2 ஆம்பளைங்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். சித்ராமா, நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, இன் டீட்டெயில் சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் படிப்பா பாட்டா அப்படின்னு ஒரு கிராஸ் ரோட்ஸில் இருக்கும்போது அப்பா தான் உங்களுக்கு அந்த டிசிஷன் எடுத்து கொடுத்தாரு இல்லையா? அப்பா அன்றைக்கி என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கினார், நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணணும்னு. பட் அந்த ப்ராமிஸ் என்னால் பண்ண முடியலை. அப்போ வந்து இளையராஜா சார் சொல்லும்போது எப்படி அவரோட வார்த்தை எப்படி அது பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தப்புங்கிறதுனால என்னோடய அப்பா வந்து அப்போ எக்ஸாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ராஜா சாரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், அவரோட பாடல் கண்டிப்பாக பாடிட்டு தான் போகணுங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்தது. அதுவே என்னோடய லைஃப்பில் பெரிய சேஞ்சை அமைஞ்சது. அதனால் ராஜா சாருக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். கதை என்ன அப்படின்னா, சிந்து பைரவி படத்துக்கு இவங்க பாட வேண்டியது. ராஜா சார் இவங்க கிட்டே போய், உனக்கு எக்ஸாம் எழுதணுமா இந்த பாட்டை பாடணுமா அப்படின்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ, இந்த பாட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னார். ராஜா சார் சொன்னால் எப்போதுமே உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டை பாடின சித்ராமாக்கு தேசிய விருது கிடச்சிது அந்த பாட்டின் மூலிமா. அண்ட் சித்ராமா, a few words about your husband. எங்களுக்கு தெரியும் ஷூட்டில் வந்து லேட்டாக ஷூட் போச்சுன்னா அவர் அங்கேயே உட்காந்து எங்கள் கூட சைடில் ப்ரொடக்ஷனில் உட்காந்துக்கிட்டு அவங்க வர வரைக்கும் கண் முழிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எந்த அப்ராட் ஷோ போனாலும் he is always with her. நான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறேனோ அதுக்கு ஃபுல்லாக அவரோட ஒத்துழைப்பு தான். ஒன்லி சிங்கிங் மட்டும்தான் என் பொறுப்பு, சமையல் கூட என்ன. ஷோல்லாம் வந்து வித்தியாசமாக புடவை கட்டு வரீங்களே, அதெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்க சொன்னாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி. விதவிதமாக இல்லை என்னோட எங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் புடவை அப்புறம் எனக்கு நிறைய பேர் கொடுக்கறது, என்னோட அக்காவோடது, அந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி கட்டுவேன். ஆக்சுவலி அவங்க வாங்குற பாதி புடவை வந்து அவங்க போட்டுக்க மாட்டாங்க, கிஃப்ட் தான் கொடுத்துருவாங்க. அது நான் நிறைய பார்த்துருக்கேன். We love you சித்ராமா. நிறைய வருஷங்களுக்கு நீங்கள் நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். and we wish that you spread so much more happiness with your music. அதனால நான் என்ன கேட்பேன் இந்த கான்வர்சேஷன் என் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாட சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பின் எதை நான் கேட்பின் உனையே தருவாய், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். க
மரி மகரி சனி ரேசா பமக மத மகரி சனி ரிசா கம சனி சதனி மத கமரி கசா நிசத நிசா நிசமாக நிச பமக சனி ச கமக ரினித மமக கமக கமரி கரி நிகரி மகரி சா பமத மனிதனி மத கமரி கச மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க சார்பா நான் பண்ணிட்டு வந்தேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து நல்லதாக ஒரு விஷயம் பண்ணான்னா பாராட்டணும். எப்போவாவது நான் நல்லா ஆங்கர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ பாராட்டிருக்கியா? நீங்கள் பண்ணுற அன்னைக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னால் தான் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த வயசில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் அவார்டியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம தல தோனியே சொல்லியிருக்காரு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 5 விளையாதது 50 விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. இப்போ நீங்கள் மனசு வச்சா எந்த வயசுலையும் உங்களால் எந்த சாதனையை வேணாலும் பண்ண முடியும். அது நிச்சயமான ஒரு விஷயம். அண்ட் தட் இஸ் வை JFW's next award is for a special recognition. யார் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க? இந்த விருதை வழங்குவதற்கு டாக்டர் படிக்காமலே டாக்டரான ஒரு பிரதரை வந்து நான் கூப்பிட போகிறேன். வெக்கப்படுறாரு அவர். ஒரு பெரிய கைத்தட்டலோட ஆரவ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எங்க போனாலும் இந்த மாதிரி விஜய் டிவில இருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி எங்க போனாலும் இதே தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அவருக்கு இவ்வளவுதான் வரும். பட் how is life? நிறைய படங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் வந்து பேப்பரில் படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ராக்கெட் ராஜாவா மாறிட்டீங்களா? மார்க்கெட் ராஜா சரி, அக்டோபர்ல ரிலீஸ் ஆகுது. வெரி நைஸ். அண்ட் இந்த JFW அவார்ட்ஸ் பற்றின ஒரு சில வார்த்தைகள். பெண்களை கௌரவிக்கிற இந்த நல்ல ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது நாங்களாம் ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே எதுவுமே பண்ணல. ஸோ பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்து? ஏன்னா இப்போ பார்க்குறதுனால உங்ககிட்ட கேட்குறேன். சும்மா சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து சரி உள்ளே இருந்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்களும் ஃபீல் பண்ணுவோம். அதில் ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல, நல்லா போயிட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரி இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்குது. உங்களுடைய ஃபேவரட் யார்? முகன், அப்புறம் தர்ஷன். யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அது யாருமே சொல்ல முடியாதுங்க. கடைசியில் வச்சு செய்வாங்கல்ல, அப்போ தெரியும். அதெல்லாம் தாங்கி பிடிக்க போகிறதுல யார் தாங்கி போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சூப்பர். ஸோ அப்பா அம்மா வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு நல்ல பையனா ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும்னா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. இங்கே ஒரு அம்மாவுக்கு 71 வயசாகுது, ஆனால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே அவ்வளோ ஆர்வம். அவங்களுடைய மகன் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ணுமா நீ ஃபிட் ஆகு, கண்டிப்பாக நீ நிறைய சாம்பியன்ஷிப் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஒரு படத்தினுடைய கதையாக இருக்கலாம். ஆனால் இது ரீல் கிடையாது, ரியல் லைஃப் ஸ்டோரி. அவங்க தான் எங்களுடைய அடுத்த அவார்டி. ஆனந்தவே. இந்த தடகள ராணிக்கு தடைகள் என்று எதுவும் இல்லை. இவர் எட்டிப்பிடிக்க வானம் ஒன்றும் தூரம் இல்லை. மனா ஆனந்தவே. ஷார்ட் பட் தொடங்கி டிஸ்கஸ், ஹேமர் த்ரோ என்று தடகள பிரிவுகள் பலவற்றில் தங்கு தடையின்றி செயல்பட்டு தங்கப்பதக்கம் அள்ளி வந்தார். உள்நாட்டில் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலான பல போட்டிகளிலும் இவர் வென்று அசத்திய சாதனை பட்டியல்கள் இன்னும் நீள்கிறது. 2008 ஏசியன் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸில் 400 மீட்டர் தடை தாண்டுதலில் தங்கம், 2012 மற்றும் 2016 ஹேமர் த்ரோவில் தங்கம் என தங்கப்பதக்கம் பலவென்று இந்திய திருநாட்டின் தங்கமங்கையாக
மனா ஆனந்தவேல் ஜொலித்துள்ளார். ஆண்டுகள் பல கடந்தும் 73 வயதிலும் இன்னும் விளையாட்டின் மீதுள்ள ஆர்வம் குன்றாமல் தன் உடல் நலத்தையும் பேணி காத்து தாய்நாட்டிற்கும் பெருமை சேர்த்து வரும் மனா ஆனந்தவேலின் இலக்கு முடிவற்ற பயணமாக இன்னும் ஓடிக்கொண்டே இருக்க JFW ஸ்பெஷல் ரெகக்னிஷன் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸ்போர்ட்ஸில் நிறைய பெண்களை தேடி எடுக்கிறதே ரொம்ப கம்மி. அதில் நீங்கள் எங்களெல்லாம் மாதிரி நிறைய பேரை ஸ்போர்ட்ஸ்லேருந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அது எப்படி நான் வாயால் சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் சொன்ன உடனே எனக்கு கால் தரையிலே இல்லை. எனக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது மாதிரி இருக்கு. கிடச்சிருக்கு. இந்த அவார்டுக்காக நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது என் கையில் எனக்கு கிடச்சி. இதே மாதிரி இன்னொரு வேர்ல்ட் மீட்லேயே நான் வின் பண்ணி உங்களை திரும்ப வந்து சந்திக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எந்த விஷயம் உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கு மேம்? நம்ம வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். விளையாடிட்டே இருப்பேன். எல்லாத்துலேயும் ஸ்கூல்லையோ எதுலேயோ எங்கே போனாலும் ஸ்போர்ட்ஸில் எதில் போனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இடையில என் பையனை இழந்தது எனக்கு ஒரு பெரிய 32 வயசு பையனை நான் இழந்தேன். அந்த டைமில் கொஞ்சம் சஃபர் பண்ணேன். திரும்பி இதுலேருந்து மீண்டு வரணுன்னா யோசித்தேன். அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான். அவன் ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றணும், நம்ம இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு திருப்பி ஸ்போர்ட்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன். போய் இப்போ நான் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். லைஃப்லேயும் லீடிங்காக இந்த மாதிரி பெருமையை நீங்கள் எல்லோரும் சேர்த்து கொடுக்குற மாதிரியும் நான் இருக்கேன். எங்களுக்கு வந்து இப்போவே ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் அது இதுன்னு பண்ணும் பொழுதே ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளேயே மூச்சு வாங்குது. எப்படி ஒரு பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும்? ரொம்ப பிரேக் இல்லை, கொஞ்ச நாள் தான் பிரேக். இல்லைன்னா என் வீட்லேயும் அம்மா வந்து ரொம்ப, எங்கள் ஃபேமிலியிலேயே எல்லோரும் எக்ஸசைஸ்னால் கண்டிப்பாக பண்ணணும். காலைல ஸ்கூலுக்கு போக முன்னாடி ஒரு 100 இல்லை 1000 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு தான் போகணும். அம்மா இல்லை ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி இருந்ததுனால முதல்ல இருந்தே ரொம்ப ஈஸியாக தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சாப்பாட்டு வகையிலையும் அம்மா வந்து கைப்பக்குவம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து கொடுப்பாங்க. நாங்கள் 13 பிள்ளைங்க, 13 பிள்ளைங்களுக்கும் அவங்களே கையால் சமைச்சு போடுவாங்க. அதை தான் இப்போ நானும் என் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு கொடுப்பினை. சூப்பர். காலையில் 1000 ஸ்கிப்பிங் பண்ணிட்டு தான் வெளியிலே போகணுமா? அது 10 நிமிஷம் தான் ஆகுமாக்காப்பா. அந்த காலத்தில் இப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகுது. 10 நிமிஷத்தில் 1000 ஸ்கிப்பிங்க போயிடலாம். அக்காப்ஸ் நீயும் நானும் இங்கே நிற்கிறதுக்கு அருகதையில் ஓடி இருப்பேன், இல்லை ஸ்கூல்லே தங்கியிருப்பேன். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க. ஈஸியாக தான் நான் சந்தோஷப்பட்டு ஆர்வத்தோடு தான் நான் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மேடையை நீங்கள் வந்து இதை விட்டு இறங்கினதுக்கப்புறம் உங்களுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டால் தயவு செய்து உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க. 71 அப்படின்னு ஒரு 10 தடவை. ஒன்றும் இல்லை, 73 பாவனா. 37 மாதிரி இருக்கீங்க மேம். என்னதுக்கு 73 அப்படின்றீங்க? யாருக்கிட்டே சொல்லாதீங்க, திருஷ்டி பெற்ற போது உங்களுக்கு. பட் பிஃபோர் வி லெட் யூ கோ, நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு எக்ஸசைஸ் ஆர்வோட பண்ணி காமிக்கணும். ஓகேயா? கேன் வி ஹேவ் தி கெட்டில் பெல் ப்ளீஸ்? அதான் முனிவர்லாம் ஒரு சொம்பு வச்சுருப்பாங்களா, அது மாதிரி ஒரு சொம்பு வச்சுருக்கீங்க கையில். இது என்ன மாதிரியான ஐட்டம் இது? இந்த விஷயம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா பார்க்குறவருக்கு அதை பார்த்து ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க மேடம். ஆர்ம்ஸுக்கு, ஷோல்டருக்கு, கீழே இது பண்ணோம்னா, உட்காந்து பண்ணோம்னா தைஸுக்கு, எல்லாத்துக்கும். ஓகே, இதை அப்படியே பண்ணிங்கன்னா அதுமாரி ஆகிடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆர்வம் பண்ணுவார், அதே மாதிரி மாக்காப்பா பண்ணுவார். அப்புறம் கமான் மாக்காப். மேம், மாக்காப்பாக்கு கெட்டில் பெல் ஸ்விங்ஸ் கற்றுக் கொடுங்க மேம். எத்தனை கிலோ இது? இது பண்ண அந்த தவக்கலை எட்டி பார்க்கணுவாங்களே இங்கே, அதானது? அது இல்லையா மேடம்? இது யோ கோணி பை மாதிரி பிடிச்சிக்க கூடாதியா, அது கெட்டில் பெல். மேம், மாக்காப்பாக்கு அந்த கெட்டில் பெல் ஸ்விங் கற்றுக் கொடுங்க மேம்.
round of applause for Miss Manavendra, please. எல்லாருமே ஆண்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரென்த் இருக்கு, அவங்க வந்து வலிமையானவங்க, பெண்கள் கொஞ்சம் சாஃப்ட் ஆனவங்க அப்படிலாம் சொல்றாங்க. யார் சொன்னா? எங்க வீட்டில் வந்து பாரு, அப்படி கையை முறுக்கி போடுவா பாரு ஒரு போடு. இல்லைம்மா, கையை முறுக்கி என் ஒய்ஃப் சூப்பராக ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு தருவா. அப்படியே சும்மா குட்டி குதிரை மாதிரி ஏறி ஓடுவேன் நான். வாவ், கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவா? எஸ், 100%. ஸோ இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம 2 பேருக்காகவும் கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் காஃபியை 2 போட்டு வைமா. அதை வந்துடுறேன். 2 ஸ்ட்ராங்காக போட்டு வைமா. அம்மா எனக்கு என்னன்னாம்மா, இந்த அவார்டு வாங்குறவங்க இந்த அவார்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து இது ஹெவிலாம் போடும்போது பொறாமையாகுதுமா. என்னடா இதுமாரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே. எனக்கும் பண்ண ஆசை தான். இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பாடி ஸ்ட்ராங்கு, ஏன்னா பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் இல்லையா, அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். கரெக்ட் மாகாப்ஸ். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு தேவை பாஸு, ஆனால் ஒரு நல்ல பில்டிங்க்கு தேவை ஒரு நல்ல பேஸு. தயவுசெய்து கைத்தட்டுருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாப்பா சிறப்பாக பேசுகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி, எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. அதை தான் எங்களுடைய ஸ்பான்சர் SSBM இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராங்க. They committed to high standards of excellence and unparalleled quality of education, and they are dedicated to imparting the very best of education for life to budding learners in the region of Coimbatore, with world-class day schools of CBSE, state syllabus, and a unit for the differently abled. ஆஹா, இந்த மாதிரி பெண்கள் ஒவ்வொரு துறையில் சாதனையாளர்கள் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கு மாகாப்ஸ். நம்ம வாழ்க்கையில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் சண்முகத்துக்கு நிறையா பண்ணியிருக்கேன். போன வாரம் கூட கறி வாங்குறதுக்கு 250 ரூபா கேட்டான், கூகுள் அனுப்பிச்சு விட்டேன். நாட் சண்முகம், அது வேற கதை. சமூகம், அதெல்லாம் சமுதாயம், சமூகம் தானே, அதெல்லாம் பண்ணுவோம். அந்த சேவ் வாட்டர், சேவ் அமேசான் ஹேஷ்டேக் அதெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் போட்டு விடுவோம். ஸோ நீங்கள் வந்து விரல்களில் தான் எல்லாருக்குமே நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சு நன்மை செய்யறதில்ல. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ பண்ணுறோமே, அவ்வளோதான். நம்மளால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுறோம், நம்ம யோசிக்கிறோம், நம்ம பாவப்படுறோம், நம்ம ட்வீட் பண்ணுறோம், நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம், நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் சமுதாயத்துக்கு நலனுக்காக ஒவ்வொரு நாளும் அவங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தங்களுக்கு தான் our next award is going to be given, excellence in social service. விருதினை வழங்குறது யார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதினை வழங்குவதற்கு அவருடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சர்வீஸ் தான். நம்மளை வந்து சிரிக்க வைத்து பல வருடமாக சிந்திக்கவும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மனிதரை தான் வந்து ஒரு பெரிய கைத்தட்டலோடு வந்து மேலே கூப்பிட போகிறோம். விவேக் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே 3 புள்ளி வச்சிருக்காங்க, நீங்கள் எதுவும் பயந்துடாதீங்க அங்கே ஏதாவது வச்சுருக்காங்கன்ட்டு. அங்கே நின்னா தான் இன்னும் அழகாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமானு காமெடியில் நானே நடிச்சிருக்கேன், எனக்கே புள்ளி போட்டிங்க, பரவாயில்ல. வெல்கம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும், ட்விட்டர் மூலமாக அவங்கள வந்து we have to make them aware. அதுக்கப்புறம் we have to go to the ground and do what we said we would. We walk the talk அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தாட் எப்போ ஆரம்பிச்சது? ட்விட்டரில் சேர்ந்ததுலேருந்து தான். இது வந்து சோஷியல் மெசேஜ் த்ரூ மூவிஸ்ன்றது திருநெல்வேலி படத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். மக்களுடைய ஆதரவுனால அது நல்லா போய்ட்டுருக்கு. சார், உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஏதாவது ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய படங்களில் காமெடி மூலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் நிறைய இன்டெலிஜென்ட் அண்ட் சிந்திக்க வைக்கும் காமெடி மக்களுக்கு வழங்கியிருக்கீங்க. விசில் அடிங்கப்பா, இட்ஸ் ரியலி ரியலி டிஃபிகல்ட். அண்ட் அவர் ஒவ்வொரு படத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. நம்ம எனக்கு நிகழ்ந்ததுன்னு இல்லை, ஜென்ரலாக வந்து ஆழ்துளை கிணறுல குழந்தைங்க விழுறதுங்கிறது நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்பப்போ ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன மூடி போட்டு 2 feet ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு மூடி போட்டால் இந்த அசம்பாவிதத்தை தடுத்துருக்கலாம். இதை வந்து நான் பலே பாண்டியான்ற படத்தில் காமெடியில் சொல்லியிருந்தேன். சார், இப்போ வந்து
இந்த நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்லிட்டு விற்பாங்கல்ல சார், இப்போ தான் அதை எரிச்சு விட்டாங்களே, இப்போ அடுத்து என்ன எந்த காடுன்னு சொல்லுவாங்க? மாக்காப்பா தலை ஸ்டைல் தான் இப்போ வேறு மாதிரி ஒரு அமேசான் காடு மாதிரி வளர்ந்துருக்குது. அது சார் அது வந்து ரியலா அப்படின்னு நானும் பல வருஷமா செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ரியல் தான் சார் அது. இல்லை, அது ஒரு காமெடியன் லுக்லேருந்து ஒரு ஹீரோ லுக்குக்கு மாறுறதுக்கான முயற்சிகளாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். காமெடியன் ஹீரோ அந்த மாதிரி பேசும்போது ஞாபகம் வருது, இந்தியன் 2ல நீங்களும் ஒரு நல்ல கதாபாத்திரம். ஏன் தலை அமேசான் காடு எரிஞ்ச மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்தியன் 2 தான். எப்படி போயிட்டு இருக்கு சார் ஷூட்டிங்? கோயிங் குட், நல்லா போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது சொல்வீங்களா? சொல்ல மாட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய ஞாபகம் தான் வருது. அவருடைய ஃபேமஸ் லைன்ஸில் ஒரு லைன் இதுதான், கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்ப வந்து விட்டது. ஸோ இன்னைக்கு தன்னுடைய மகள்களை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுமே இது போரும்பா அப்படின்னு சொல்கிற காலத்தில் 8000 மரங்கள் ஒருத்தங்க வளர்ந்துருக்காங்க. And she is our next awardee. Let's have a look. நூற்றி 6 வயதை கடந்து இன்றும் ஓய்வின்றி கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பவர் இந்த சாலுமரத திம்மக்கா. அவர் கரங்களால் தனக்கு மட்டுமல்ல நம் தேசத்துக்கே பெருமை சேர்த்து வருகிறார். தனது திருமணத்திற்கு பின் தனக்கு மகனோ மகளோ பிறக்கவில்லையே என்ற கவலையில் மரங்களை வளர்க்க ஆரம்பித்தவர். ஹூலிக்கல் முதல் கூதூர் வரை கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 400 ஆலமரங்களை வளர்த்து இந்திய தேசத்திற்காக ஒரு பசுமை புரட்சியை செய்துள்ளார். அவரது கணவருடன் இணைந்து 8000க்கும் அதிகமான மரங்களை வளர்க்க ஆரம்பித்த இவரை மரங்களின் அன்னை என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். பிள்ளைகளால் பெற்றோருக்கு மட்டுமே பயன், ஆனால் மரங்களால் இந்த மானுட சமூகத்திற்கே பயன் என்பதை மனதில் கொண்டு மரங்களை நேசிக்கத் தொடங்கியவரை இன்று ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடி வருகிறது. பத்மஸ்ரீ, நேஷனல் சிட்டிசன் அவார்ட், நேஷனல் இந்திரா பிரியதர்ஷினி விருக்ஷமித்ரா அவார்ட், கிரீன் இந்தியா புரஸ்கார் ஆகிய விருதுகளை வென்ற திம்மக்காவை BBC நிறுவனம் 2016ஆம் ஆண்டின் உலகின் தலை சிறந்த பெண்களில் ஒருவராக தேர்ந்தெடுத்துள்ளது. அப்பேற்பட்ட ஒருவருக்கு JFW எக்ஸலன்ஸ் இன் சோஷியல் சர்வீஸ் அவார்டு அளிப்பதில் பெருமை அடைகிறது. 16 வருட வாலிபர்கள் பண்ண வேண்டிய விஷயத்த 106 வயசுல இருக்கக்கூடிய திம்மக்கா இந்நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. And to present this award along with Vivek sir, may I request Ms. Manimekalai Mogan, Managing Trustee, SSVM Institutions, Coimbatore, to kindly join us on stage, please. Just for Women award function, and I'm really blessed to honor her because we run an institution where we have planted more than 1.5 lakh trees, and it is like in Coimbatore we are breaking out that each and every child must plant more number of trees. We are all facing a tough time. Nature is really making us realize. விவேக் சார் வந்து கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் சொல்லுவார் எல்லாத்தையும் நிறையா மரங்க நடுங்க. ஆக்சுவலாக எனக்கு
ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இவர், அடுத்த இன்ஸ்பிரேஷன் எங்கள் கோயம்புத்தூரோட சிறுதுளி குவீன் வனிதா மோகன். ஸோ வி ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் வி ஸ்டார்டட் அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் டூ குட். அதே மாதிரி இன்ஸ்டியூஷனுன்றனால எனக்கு ரொம்ப ஈஸி, பிகாஸ் எல்லா குழந்தைங்களும் அழகாக அவங்களோட பர்த்டேக்கு மட்டும் நடுறது இல்லாமல் வனமோகோத்சவா மந்த் ஜூலை மந்த் வந்தாலே we plant not 1 or 2 trees, it's in thousands, not less. So this we have made it a mark, and everywhere when people are able to see trees, they say, yeah, it's SSVMs. Thank you so much. It's a lovely connection there. Thank you for telling us that. And adu mattum illama இன்னைக்கு வந்து this young woman who is standing right in front of us, she is 106 years old. அதனால அவங்க சின்ன வயசுல இருந்து நட்ட அந்த செடிகள் எல்லாமே இப்போ பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்து ஆலமரமாக நிறைய பேருக்கு ப்ரொவைட் ஷேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் லைஃப். ஸோ ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ಗುಬ್ಬಿ ತಾಲೂಕಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ಕೆ ಮಾಗಡಿ ತಾಲೂಕಿಗೆ ಬಂದು ಮದುವೆ ಶೋಭನಾಗಿ ಬಾಳ್ತಾ ಇರುವಾಗೆ 25 ವರ್ಷ ಆಯಿತು. 25 ವರ್ಷವರೆಗೂ ಮದುವೆ ಆಗಿ 25 ವರ್ಷ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂದು. ஒரே ஒரு நிமிஷமா, மாகாப்பா உங்களுக்கு கன்னடா தெரியுமா? இந்த ஹாலில் கன்னடா தெரிஞ்ச ஒருத்தங்க தான் அங்கே சிரிச்சிட்டு ரொம்ப அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்மிகா இஸ் இன் த ஹவுஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அவங்க மேலே வந்து திம்மக்கா சொன்னது டிரான்ஸ்லேட் பண்ணால் ஐ திங்க் வி வுட் ஆல் லைக் இட். வுட் யூ டூ தி ஆனர்ஸ் ரஷ்மிகா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? She's been married for 25 years and yeah, she hadn't had children. So yeah, so அவர்களுக்கு திருமணமான காலத்திலிருந்து குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் குழந்தை இல்லையே என்ற இந்த கவலையை இயற்கையிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நட்டு வளர்க்கும் ஒவ்வொரு மரமுமே என்னுடைய குழந்தைதான் என்று 1910 பிறந்த அவர் இன்று அவருக்கு 107 வயது முடிந்து 108வது வயது வரும்பொழுது எத்தனையோ விருதுகளை வாங்கி முடித்துவிட்டு 2019 இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும் பெற்று திம்மக்கா ஆலமர திம்மக்கா என்ற இவருக்கு ஒரு பட்டப்பெயரே வந்து ஆலமரடா திம்மக்கா என்று இவருக்கு பட்டப்பெயரே வந்து இவரும் இவருடைய கணவர் உயிரோடு இருந்த காலத்திலும் ஒரு சைக்கிளில் போய் ஒரு 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் புரியுதாம்மா 4 பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் 5 கிலோமீட்டரில் நட்ட மரங்களுக்கு சைக்கிளில் போய் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமா போய் தண்ணி ஊற்றி 385 ஆலமரங்களை தேசிய நெடுஞ்சாலையில் வளர்த்தார். பிபிசி ரேடியோ நடத்திய ஆய்வில் உலகத்தின் மிக முக்கியமான 100 பெண்மணிகளில் சாலமர் திம்மக்கா என்ற நம்முடைய தாயும் இடம்பெற்றிருக்கிறார். அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் என்ற ஃபவுண்டேஷனுக்கு நம் தாயின் திம்மக்காவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. திம்மக்கா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 107 வயதிலே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மரம் நடுவதற்கு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது உங்களது பலத்த கரகோஷம் மட்டுமே அதை நிச்சயம் செய்யும். நூற்றி 7 வருஷம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவர்கள் நட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்களின் ஆசீர்வாதம் என்று நான் கருதுகிறேன். இப்போது அழகிய ஆங்கிலத்திலே அவர்கள் இதை சொல்வார்கள். ಚಿಕ್ಕವರಾಗಲಿ ದೊಡ್ಡವರಾಗಲಿ ಮರಗಳು ಬೆಳೆಸಿದಷ್ಟು ಭಾಗ್ಯವು ಒಳ್ಳೆಯದಾಗ್ತದೆ, ಮಳೆ ಹುಯ್ತದೆ, ಬೆಳೆ ಆಗ್ತದೆ. எனக்கு அவ்வளோ தமிழ் புரியாதுங்க, so I'll tell it in English only. So what she's trying to say is, even if you're young or old or whatever you're doing, whoever you are, wherever you are, you need to plant trees to make the world a better place. Beautiful. Thank you, Rashmika. Sir, Vivek sir, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தாடி வளர்க்குற குரூப் இருக்குது, பாடி வளர்க்குற குரூப் இருக்குது, மரம் வளர்க்குற குரூப் எப்படி சார் ஆரம்பிக்கிறது, எப்படி வைரல் ஆக்குறது? அது
த்ரூ சோஷியல் மீடியா தான். இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மரம் வளர்க்குறது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் மாணவர்கள் வந்து குளம் தூர்வருவதையும் ஏரிகளை தூர்வாருவதையும் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இட் லைக் டு கேப்சர் திஸ் மூமெண்ட் இன் அ குரூப் செல்ஃபி அப்படின்னு சொல்ல ஒரு குரூப்பாக இருக்கீங்க. ஸோ மாக்காப்பா போங்க. ஒரு பக்கம் திம்மக்கா, இன்னொரு பக்கம் ரஷ்மிகா, மாக்காப்பா, இந்த சான்ஸ் நீங்கள் விடுவீங்களா? தனியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிற திம்மக்கா அவர்களுக்கு மரங்கள் மட்டும் சொந்தமில்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனங்களும் சொந்தம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். இந்த சமயத்தில் விவேக் சாருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். அப்துல் கலாம் சார் கொடுத்த அந்த வாக்கு 1 கோடி மரங்கள் அப்படின்றதில் 30,33,000 மரங்கள் இது வரைக்கும் சார் வந்து நட்டிருக்காரு. அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மாக்காப்ஸ், JFW அவார்ட்ஸில் அடுத்து நம்ம வந்து கொடுக்க போகிற அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திறமையுள்ள இந்த ஒரு அவார்டி கஷ்டப்பட்டதுனால அவங்களுடைய ரெக்கக்னிஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக ஒரு தேசத்தினுடைய ரெக்கக்னிஷனே நடக்குது. திஸ் இஸ் JFW's Award for Excellence in Sports. இந்த விருதினை வழங்க may I once again welcome on stage Rohini ma'am. Along with her, may I also welcome on stage Mr. Bharat Nehru, TTK Prestige Limited உடைய Regional Manager. No pain, no gain அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு போன இவங்க வந்து எல்லாருமே பயந்து ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்ஸராக மாறி இருக்காங்க. Let's know a little bit about our next awardee. நிக்கத் ஸரீன் பாக்ஸிங் உலகின் 23 வயது இளம் புயல். தெலுங்கானா மாநிலத்தில் பிறந்து தனது தந்தையின் ஆதரவோடு பாக்ஸிங் ரிங்கிற்குள் நுழைந்தவர். (2010) ஈரோடில் நடைபெற்ற தேசிய குத்துச்சண்டை தொடரில் கோல்டன் பெஸ்ட் பாக்ஸர் விருதை முதன்முறையாக தட்டிச் சென்றார். அதே வருடம் துருக்கியில் ஐபா விமென்ஸ் ஜூனியர் அண்ட் யூத் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கத்தை வென்று அசத்தினார். 2014 வருடம் பல்கேரியாவில் நடந்த யூத் வேர்ல்ட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப் பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார். அதே ஆண்டு செர்பியாவில் நேஷன்ஸ் கப் இன்டர்நேஷனல் பாக்ஸிங்கில் தங்கப்பதக்கம் பெற்றார். தொடர்ந்து மகளிர் குத்துச்சண்டையில் வெற்றிகளை பெற்று நாட்டுக்கும் தனக்கும் பெருமை சேர்த்து வரும் நிக்கத் ஸரீனுக்கு JFW ஸ்பெஷல் ரெகக்னிஷன் இன் ஸ்போர்ட்ஸுக்கான விருதை அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. Chennai. I would like to thank JFW for honoring me this award, and it's very special to receive award in front of my mom, and very proud to be a part with all these inspiring women because they are so inspiration. And I have started boxing in 2009. Before I was in athletics, and one day I was going for a jog, and there I have seen urban games were going on, and I asked my father like why there are no girls in boxing. He said girls don't have guts to box, and I took as a challenge to prove everyone that no, girls can also do boxing. And they say behind every successful man there is a woman, but in my story, behind my successful story, there is my father who supported me.
I like to share one funny moment. When I started boxing, I used to spar like fight with boys, and one day I was sparring with boy and I got a punch and my nose started bleeding and my eye became black. My mother got confused and she came into my room and asked, what happened, why you're not coming for dinner? Then I said, aise ho gaya mummy dekho. Then she started crying and she said, are beta, if you get punches like this, who will marry you? Then I said, "Arey mummy, naam hoga to दूल्हों की line लग जाएगी. Like if I win medals, if I get famous, there will be line of boys behind me." Very true, very true, very true. So my dream is to win an Olympic medal for our country, and my another dream is like whenever I see in news that 9-month-old girl has got raped, and so that things. I get so angry when I see such news, and that day I promise that one day when I become successful, I'll open my personal academy and I'll train every girl to defend themselves. I don't want any woman to be dependent on a man. I want every woman should be independent. Thank you. That's so nice. That's so nice and inspirational. At this age, you have so much of clarity and so much of great aim. We all wish you success. Thank you, and ma'am. you should start an academy right from, you are seeing Timaka there and Vaijayanti Malama in front of such great women. You also have achieved in such a young age, and we all wish you the Thank best. you, ma'am. You should make us proud by winning Olympic medal. Sure, We sure. will meet you I will. again in JFW. I need all your blessings. Yeah. Very nice to hear you speak this way. Thank you, Rohini ma'am. Thank you, sir. But you stay back, Nikhil. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு மார்க்அப்ஸோட ஒரு ஷோ பண்ணி கோத்து விட்டு பார்த்து. He knows boxing very well. Like he can box, yeah. பாஸ்கர் தெரியுங்க. Would you like to teach him some basics? Yeah, sure. Yeah, come on. I can. அவன் ரெடியா வரீங்க? அம்மா, நீ யாருமா இது? அம்மா, இதுல என்ன கூச்சம்? இதுல என்ன கூச்சமா? இது வேற ஏதாவது கான்டெஸ்ட்னா பரவாயில்ல. கம்மா. மாக்கப்பா, those are gloves. இல்லம்மா, கையில போட்டுக்க வேண்டிய எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ என் ஒய்ஃபை தவிர வேற யார்கிட்டயும் அடி வாங்கக்கூடாதுன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன். ஓகே. நல்லா இருக்கே. கரெக்டாக சைஸ் எல்லாம் பார்த்து வாங்கியிருக்காங்க. ஓகே, ஷேக் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டு பேரும் 3 2 இல்லை, போன வாரம் தான் என் பையன் ஒன்னொரு தம்பி பாப்பா வேணும்னு கேட்டான். அடிங்க. 3 2 1 பாக்ஸ். ரொம்பக்குன்னு வாயிலே குத்திடுச்சுமா அந்த பொண்ணு. I don't think he's been more scared. He's not even this scared of his wife. Are you married? He has two kids. ஏய், சாங் போடியா, வேற ஏதாவது சாங் போடியா. என்ன ரொமான்டிக்கான ஒரு மோமெண்ட் இது. ரொமான்டிக்கா? மூஞ்சில அடி வாங்கியும் திருந்தல. ஏமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. ரொம்ப நாளையாக ஒரு விஷயம் யோசிச்சுனுக்கிறேம்மா. Yes, ma. Tell me, Makaps. அதை ஓவர் நைட்டில் எப்படி ஒப்பாமா வருது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுனுக்கிறேன். You mean 5 minutesல தலைவர் பாட்டு மாதிரி வாழ்க்கையே மாறணும்? ஆமாம், அந்த படையப்பா படத்தில் அந்த பால் பண்ண வச்சு ஒரே பாட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் அவர் இல்லையா? படையப்பா படத்துல பால் பண்ணையா? இல்லையா? அது அண்ணாமலை தானே? ஏதோ ஒரு படம், அது தலைவர் படம் இல்லையா? அதனால் அது வந்து அப்படியே ஒரு ரைமிங்கில் வந்துடுச்சு. அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஓவர் நைட்டில் ஏதாவது ஒன்று பண்ணல, ஒரே பாட்டில் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறேம்மா. இப்போ தான் சோஷியல் மீடியா இருக்கே மாக்காப்ஸ். இங்கே வந்து டக்குன்னு என்ன சொல்கிறது,
ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து கோடான கோடி மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு ஜிமிக்கி கம்மல் பயங்கர ஹிட் ஆகுது. மூவி ரிவ்யூ அப்படின்னு போட்டால் பல்லாயிரக்கணக்கான வியூஸ் வருது. அதெல்லாம் வந்து ஷார்ட் டைம்மா, அதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும், ஒரு மாதத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். நம்ம இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் யோசிச்சுருக்கிறோம். பெரிய லெவலில் யோசிக்கிறீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். ஒரு சென்சேஷன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது, ஒரு 2-3 தடவை ஷேர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுறோம். ஸோ ஒன்லி லாஸ்ட் ஃபார் அ ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் அது பிடிச்சு பார்க்க இன்னும் பிடிச்சு பார்க்க பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும்போது தான் அந்த ஒரு விஷயம் சென்சேஷனாக மாறுது. அண்ட் JFW ஒருத்தங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நாங்கள் வந்து அவங்க எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய மூவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த வருஷம் பார்க்கும் பொழுது சென்சேஷன் ஆஃப் தி இயர் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த விருதினை வழங்க, அதாவது அவரோட படத்தில் அவரே டைலாக் வச்சார், மியூசிக் டைரக்டர் பண்ணுறவங்களாம் ஏன் நடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் வச்ச முதல் நடிகர் அவர். ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடல்களால் நம்மளை ஆட வச்சார். கண்டிப்பாக நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து நான் போடுற ஒரு 20 பாட்டில் ஐயாவோட பாட்டு ஒரு 4-5 பாட்டு இருக்கும். ஸோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரையிலையும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் இசைத்துறையிலையும் அவர் வந்து ஒரு ஹீரோவாக வந்து இருந்துகிட்ருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட நடிகர் இசையமைப்பாளர் GV பிரகாஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். GV பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து என்னுடைய ஸ்கூல் ஜூனியர். ஆனால் மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப சீனியர். எனக்கு தெரிஞ்சது பியானோவில் 2-3 கார்ட்ஸ் தான். அது வந்து மண்டியில் குட்டி எனக்கு வந்து சொல்லி கொடுத்து அவர் ட்ரை பண்ணி ரொம்ப வெறுத்து போயிட்டார். இன்றைக்கி வந்து அவருடைய குரல் வந்து பாடல்கள் மூலமாக மட்டும் இல்லை, அவருடைய குரல் சோஷியல் காசஸுக்குமே ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய சோஷியல் காசஸ்க்கு போல்டாக உங்களுடைய வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வெரி ப்ரவுட் அபவுட் தட். GV பிரகாஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். GV பிரகாஷ் வந்து நிறைய படங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ டூயிங் அ ஃபேப் ஜாப் GV. பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மியூசிக் டிரெக்டர் அவங்கள மறுபடியும் பார்க்க முடிஞ்சிச்சு. பர்சனலி வெரி ஹாப்பி அபவுட் தட். அசுரன் படத்தினுடைய பாடல்கள் வேற லெவலாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது. யூஸ்வலாக அவார்ட் ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டா அப்படியே உட்கார வச்சுருவாங்க, ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல். பட் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த தாயை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 106 வயசில் இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ வந்து செஞ்சுருக்காங்க, நம்மளாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் நேற்று வந்து ஒரு சாங் ரெஃபரன்ஸ் டான்ஸ் சாங், விமன் டான்ஸ் சாங் வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து வைஜந்தி மாலா மேம் உடைய சாங் வந்து நான் வந்து பார்த்தேன். அப்படி ஆடிருக்காங்க. இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங். And we're trying to make a song of that era and we've just recreating. It was lovely to see you perform. And அப்புறம் சிம்ரன் மேம் இருக்காங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். கிரேட் ஆக்டர் அம்பிகா மேம் இருக்காங்க. ஸோ இட்ஸ் லவ்லி டு see all of them and all of them shine and they've been like big inspiration. So my day is made. Of course, it is time to present this award, ladies and gentlemen. To do the honors along with GV Prakash, may I welcome on stage Mr. Preetham Patnaik, Head of Marketing, Continental Extra. போன வருஷம் எல்லாருமே முழுமுறுத்தது இவங்க பேர். கன்னடா இவங்களுடைய மொழி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் கர்நாடகா இவங்களுடைய ஊர். ஃபைனலாக இவங்க யார்? எல்லாருக்குமே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாதுங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து டெபியூ பண்ணிட்டு இருக்கேன். திட்டாதுங்க அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கள் ஊரில் நீங்கள் வாயை மட்டும் அசிச்சா போதும், பின்னாடி வேற யாராவது பேசிடுவாங்க. வேணாங்க, அவ்வளோ ப்ராம்ப்டிங்கான வேணானே, நானே பண்ணுவேன். அழகாக பேசுகிறாங்கல்ல. பட் yes, thank you so much, JFW team. You guys are doing a wonderful job. Thank you for entertaining us. Today, you've called me, you're having me as a part of you in front of such wonderful women doing their
I don't know, they're sparkling, they're shining in their own fields, and you've given me Sensation of the Year. I don't know what I've done to deserve this, but thank you. இப்போ வந்து I just want to say that for all the girls out there, you are capable of doing anything, because all these wonderful women sitting in front of you have created such histories. So I hope you guys become a women with vision, and I hope you create a change in this world, because we want women to do a spectacular job even more. I hope all of you do well in your lives. I can see a woman with wisdom and vision. Thank you so much, Thank you. Rashmika. Thank And you I have to tell you, இந்த மேடைக்கு வந்து ஒரு ராசி இருக்கு. ஏன்னா போன வருஷம் கீர்த்தி சுரேஷ் stood here. Now she's a national awardee. Oh yes, and Yeah. we're so proud of her, aren't we? Absolutely, Yeah. and we're wishing great things for you. Thank you so henceforth. much, ma'am. Thank you. ஜிவி, I want to ask you, நீங்க வந்து செம்ம பிரைட்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னு எனக்கு தெரியும். இன்கேம் காவாலி மாதிரி தமிழ்ல நீங்க கம்போஸ் பண்ணதுல ரஷ்மிகாக்கு எந்த சாங் கரெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தமிழ்ல ஒரு ஓப்பனிங் சாங் இருக்குதுன்னு வைங்களேன். அவங்களுக்கா? நீங்களே சூஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்க. வெள்ளாவி வச்சு வெளுத்தாங்களா? அதான் நானும் நினைச்சேன் ஆக்சுவலி, அதை நான் நினைச்சேன். இப்போ நான் அந்த பாட்டை சொல்லிட்டேன்னா நீங்க பாடித்தானே ஆகணும் ரெண்டு வரி. நான் என்ன பண்றேன், நான் அசுரன்லேருந்து ஒரு சாங் பாடுறேன், இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ். கத்திரிப்பு அழகி கரையா பொட்ட அழகி கலரு சுவையாட்டம் உன்னோட நினப்பு அடியே சோடா கலர் நான் தன்னானே. தேங்க்யூ. என்ன இப்படி டக்குன்னு நிறுத்திட்டீங்க? அதுக்கப்புறம் திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகும். அண்ட் சித்ராம்மா இருக்காங்க, அவங்களை பயங்கரமான ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். வெல்கம் மேம், அண்ட் இட்ஸ் லவ்லி தட் யூ ஹியர். ஆமாம், நீங்கள் பாட ஆரம்பிச்சோன்னே பேனா எடுத்துட்டாங்க அவங்க. மார்க் போட. அண்ட் அவங்களுடைய விஷுவல்ஸ் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது. அவங்க என்ன மாண்டாஜோ எது அவங்க ஒர்க் பண்ணாலும் அது வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸோடு இருக்குது. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ராஷ்மிகா. Thank you, sir. Thank you. It will be lovely to see you both on screen as well very soon. Oh, that would be lovely. Yes. And ராஷ்மிகா, உங்களுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. ஒரு ரேபிட் ஃபயர் வச்சிடலாமா கப்பா? ஐயோ வேணாங்க. கண்டிப்பா. இல்ல, உங்களுக்கு யார் பிடிக்கும்லாம் கேட்க மாட்டோம், சும்மா ஜெனரல் நாலேஜ். அது இன்னுமே உங்களுடைய ஃபேவரட் தமிழ் ஹீரோ? இப்போதான் டெபியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அப்படிலாம் கேட்டா ஏமா அவங்க இப்போதான் வந்திருக்காங்க, அவங்கள பிரச்சனை இல்லாம. சரி, உங்களுக்கு யாரெல்லாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு? ஒரு லிஸ்ட் கூட சொல்லலாம். லிஸ்ட் சொல்லலாம். ஓகே. வாக்காப்பா, யோ பைசா கொடுத்து ஆளை செட் பண்ணி வச்சிருக்கியாயா? அண்ணன் கேரக்டர் இல்லங்க, I'll tell you all the heroes films I've watched. So I've watched Rajini sir's film. I want to act with Rajini sir. Ajit sir I want to work with. இதுக்கு இவ்வளோ நீங்க அந்த பேரை சொன்னாலே கத்துவாங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே ஓகே. So Vijay sir, Surya sir, Dhanush sir, I can go on and on. எல்லாரோடையும் நடிக்கணும் அப்படின்னு எங்களுடைய ஆசை இருக்கு. Yes, and we also want to see you on screen with everybody. Thank you so much, and thank you Jivi for being here. Thank you sir. மாகாப்பா, வாழ்க்கையில நீங்க வந்து எவ்வளோ சாதிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன உங்களுடைய மிகப்பெரிய சாதனை? கல்யாணம் பண்ணது. ஆமாக்காப்பா, எப்படி சொல்றீங்க? அம்மா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாடகை எடுக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய சாதனமா? என்ன நினச்சினுக்கிற? அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயத்தையே சாதனையா நினைக்கிறது எங்களை மாதிரி இங்கே உட்கார்ற நிறைய பேர். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணமும் ஒரு சாதனையாக இருக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு தான் JFW Award உடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த விருதினை வழங்க யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். திஸ் இஸ் an award of such stature, such elegance, so much pride. அதனால தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ப்ரைட் அவர் கையால் இந்த விருது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அவருடைய பல்வேறு முகங்கள், பல்வேறு படங்கள், பல்வேறு கலைகளை நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ரசிச்சிருக்கோம். 60 ஆண்டு பயணத்தை நம்ம சுவாசிச்சிருக்கோம். We've been involved in his illustrious career over the years. And அது மட்டும் இல்லாமல் அவருடைய விஸ்வரூபத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் பார்த்து ஸ்தம்பித்து போயிருக்கோம். இன்னைக்கு
ஒரு புதிய பரிமாணத்துடன் அவர் நமக்கு ஒரு சின்ன டீசர் கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய படத்தை எப்போ கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு உலக நாயகன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை அன்புடன் விடை கழிக்கிறோம். எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் நீங்க தான் அந்த ஸ்கிரீனுடைய பிக் பாஸ். எப்படி உங்களால மட்டும் இது சாத்தியம்? இவர்களால் சாத்தியமாகும். சாட்டர்டே சண்டே அப்பாயின்மெண்ட் வாங்கின மாதிரி தி என்டையர் செட் ஆஃப் மில்லியன்ஸ் உங்களை பார்க்கறதுக்கு தான் ஒன்றா கூடுறோம். பட் எப்போ வெள்ளித்திரையில் மறுபடியும் பார்ப்போம்? கூடிய விரைவில் அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும். அது கூடுவதற்கான நேரம் 2 படங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒன்று தலைவன் இருக்கின்றான், இன்னொன்று இந்தியன் பார்ட் 2. We are waiting with bated breath, Kamal sir. நிஜமாவே. I am also waiting with bated breath to see their reaction. உங்களுடைய வாழ்க்கையில் பெண்கள் ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லியிருக்கீங்க. அம்மா பற்றி பேசியிருக்கீங்க, உங்களுடைய டாட்டர்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள். அதாவது எங்கள் வீட்டின் தலைவர் அப்படின்னா அது எங்கள் அம்மா தான். அது எங்கள் அப்பாவே ஒத்துக்கிட்ட விஷயம். அதை கேட்டு வாங்கவில்லை, அதட்டி வாங்கவில்லை என் தாயார். அது கொடுக்கப்பட்ட இடம். அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி பல வீடுகளில் பல தலைவிகள் இருக்கிறார்கள். என் தலைவியை பற்றி தான் நான் சொல்ல முடியும். இப்படித்தான் அந்த தலைவிகளும் இருப்பார்கள் என்று உணரவும் முடியும் என்னால். மற்றபடி என் தாயார், தமக்கையார் இவங்கெல்லாம் நான் கடைசி பிள்ளை என்பதனால் தாய்க்கும் அண்ணிக்கும் அக்காவுக்கும் வித்தியாசமே தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி உருவமாக, அன்பு காட்டும் உருவமாக தெரிந்தது. தவிர சின்ன பிள்ளையிலே நடிக்க வந்துட்டதுனால என்னை எல்லா தாய்மார்களும் போகிற இடத்துலலாம் கன்னத்துக்கு இழுவாங்க, தலையை தடவி கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் அப்படித்தாங்கிற நம்பிக்கை என் மனதில் வந்து விட்டது. அதை இன்று வரை மாற்ற முடியவில்லை. பியூட்டிஃபுல் சார். இது உங்களுடைய கட்சியிலையும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஏன்னா உங்களுடைய கட்சியில் பெண்களுக்கு உயர் பதவிகள் நீங்கள் 33%க்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதற்கான காரணம் இருக்கிறது. பெண்களின் தனித்திறமை தான் முதல் காரணம். தவிர அது ஒரு கட்சியும் நாடும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அரசியலில் ஒரு உயர் பதவி நீங்கள் வரும்பொழுது பெண்களுக்கான, பெண்கள் நலத்துக்காக என்ன பண்ணும் அப்படின்னா? எங்களுக்கு சில திட்டங்களை தீட்டும் அருகதையும் பலமும் வந்தால் பெண்களுக்கு விவசாயத்திலிருந்து விண்வெளி வரை சம உரிமை வழங்க ஏற்பாடுகள் செய்வோம். தவிர உழைப்புக்கும் திறமைக்கும் பால் வேற்றுமை தெரியாது. ஆண் என்றும் பெண் என்றும் தெரியாது. உழைப்பு எல்லாரும் உழைப்பு தான். அப்படி பார்க்கும் பொழுது இன்று கூலி வரையில் வித்தியாசப்பட்ட கூலி தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண் சமையல்காரருக்கு வேறு சம்பளம், பெண் சமையல்காரருக்கு வேறு சம்பளம். பசி ஆறுபவர்களுக்கு சமையல் யார் செய்தார்கள் என்று தெரியாது. பசி ஆறும், அவ்வளவுதான். பெண் சமையல்காரர்கள் தான் எனக்கெல்லாம் தெரியும். அந்த நம்பிக்கையில் நாங்கள்லாம் சமைக்க கற்றுக்காமலே இருந்துட்டோம். இன்று வரையிலும் சாப்பாட்டு ராமர்களாகவே இருந்து விட்டோம். சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். அதை செயல்படுத்தவும் செய்வோம். சகோதரனுக்காக நீ தான் புகுந்த வீட்டுக்கு போக போறியா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருன்னு சொல்லாமல் அவர்களுக்கும் அந்த சொத்தில், தகப்பனின் தாயின் சொத்தில் பங்கு இருக்கிறது. சமமான பங்காக அது இருக்க வேண்டும் என்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். பிரில்லியன்ட் சார். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கூடிய சீக்கிரம் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அது நடப்பதற்கான, அதற்கு ஏதுவாக எங்கள் கரத்திற்கு நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். Absolutely, sir. Just one more question. You were always a man who was ahead of times. So, Abhay Shanmugi இந்த கேரக்டர் பண்ணும்பொழுது how difficult was it ஒரு பெண்ணுடைய கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு நடை உடை பாவனை எல்லாம்? அதாவது இந்த குரோமோசோம்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த மாலையில் இரு பால்கள் எதுவும் ஒரு 26
அதில் ஒன்று இங்கே இப்படி எப்படி மாறி போச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அது அந்த குரோமோசோமிக் இதுலேயே நாம் வந்து பாதியாக இருக்கிறோம். அதில் வந்து ஆணுக்குள் பெண்ணும் பெண்ணுக்குள் ஆணும் இருக்கிறார்கள். அதை புராணங்களில் நீங்கள் அர்த்தநாரியாக சித்தரிக்கிறீர்கள். சீனாவில் அதை இங் யாங் என்று பிரிக்கிறார்கள். ஆக அதில் ஒரு இன்ஃப்ராடிக், பொம்பளையாக இருக்கக்கூடாதுன்னு ஆண் நினைப்பதும் ஆணாக இருக்கக்கூடாது என்று பெண் நினைப்பதும் அது நமக்கு அழகல்ல என்பது ஒரு இதுவாக இருக்கிறது. மற்றபடி ஒரு பெண், உதாரணத்துக்கு சாவித்திரி அம்மாவை சொல்லணும், மாயா பஜாரில் வந்து அவங்க ஆண் வேடம் போடும்போது அப்படி அற்புதமாக ரசிப்பாங்க. அதே போல் ஒரு ஆண் மிக தத்ரூபமாக பெண் வேடம் போடும்போது அதற்கு பெரிய ரசனை இருக்கும். அவ்வைஷமியை பொறுத்தவரையிலும் இட் இஸ் மாடல்ட் ஆஃப்டர் மை மதர். எனக்கு ரிஹர்சல் நிறையா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. அதனால் ஜஸ்ட் ஐ ஹேட் டு இமிட்டேட்டர். அந்த பையனுக்கு அம்மாவை இமிட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. So that's what happened. So you've kept her alive through the movies. Yes. Beautiful, sir. பெரிய கைத்தட்டல் for Kamal, sir. Every time நீங்க எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் you leave us with words of wisdom. Thank you so much for that. இவருக்கும் எங்களுடைய நெக்ஸ்ட் அவார்டுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. சினிமா, பாலிடிக்ஸ், டான்ஸ், இந்த 3 அங்கங்கள்லையும் அவங்க 2 பேருமே ஒரு ரொம்ப வித்தியாசமான நீஷை அவங்களுக்குன்னே கார்வ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய வாழ்க்கையும் AVM ஸ்டுடியோஸில் தான் ஆரம்பிச்சிச்சு. And without a doubt, both of them are exemplary dancers. JFW's Lifetime Achievement Awardee. Ladies and gentlemen, it is time to salute India's first lady superstar. எனக்கு மூத்தவராக இருந்தாலும் இந்த 2 பிள்ளைகளும் ஒரு கலைக்கூடத்தில் இருந்து வந்தவர்கள். அதை நான் பெருமையாக நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி அவங்க கூட இணைந்து நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலே போய்விட்டது. ஒரு மேடையில் அவர்களுடன் நிற்கிறேன் என்பதை பார்ப்பதற்கு என் தகப்பனாரோ தாயோ இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான். ரொம்ப சந்தோஷமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கமல். எனக்கு இந்த அவார்டு கொடுக்கணும்னு நினச்சி, அதுவும் நீ எதை கொடுக்கணும் எனக்கு அவங்க தீர்மானித்து நாங்கள் 2 பேரும் இப்படி சேர்ந்து நின்று நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. இட்ஸ் நாட் அ சீன், இட்ஸ் நாட் அ ரீல், இட் இஸ் ரியல். Thank you. I don't know what else to say. I'm not going to speak anymore, but I'm really happy and humbled to receive this wonderful award. And we women are all really great, I think. Why not? I've been a woman for some time for a movie, so I understand the pride. பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன், அதில் ஒரு உங்கள் ப்ரைடில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த கொஞ்சம் நேரம் இருந்திருக்கேங்கிறதுனால ஐம் ஸோ ப்ரவுட். அவார்டுகள் வந்து அவங்களுக்கு புதிதல்ல. அவங்க சொன்ன மாதிரி இந்தியாவின் பெண் சூப்பர் ஸ்டாருங்கிறது இவங்க தான். முதல் பெண் சூப்பர் ஸ்டாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா. அதை வந்து பல பெண் குழந்தைகளுக்கு இவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள், இன்று வரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னபோது எனக்கு அவார்டு வந்த மாதிரி இருந்தது. அதுதான் உண்மை. இதை நான் கொடுப்பதன் மூலம் ஐ எம் பீங் ஆனர்ட். இந்த வாய்ப்பை நான் நழுவ விடுவதாகவே இல்லை. வெகு தூரம் பயணித்து இந்த அவார்டு மேடையில் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். தேங்க்யூ. It's a wonderful feeling, and God is kind, God is merciful. I'm ever so grateful to God for whatever, and to my elders for whatever I am today. நீங்க 2 பேருமே பேசும்போது ஒரு அந்யோன்ய பந்தம் எங்களுக்கு தெரியுது. Few words about Kamal sir. நான் சொல்கிறேன், கூப்பிடுற தொலைவில் தான் 2 பேரும் இருக்கோம். ஆழ்வார்பேட்டையில் மொட்டை மாடிலேருந்து சத்தம் போட்டேன்னா அம்மானு கூப்பிட்டா கேட்கும் அவங்களுக்கு. அவங்களும் என் பேர் சொல்லி கூப்பிட்டா முந்தி டிராஃபிக் இல்லாத போது இப்போ கேட்காது.
அவ்வளோ கிட்டத்தில் இருந்தாலும் நான் இவங்களை அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் இவங்க ஸ்டார் தான். நான் சாமானியமான இருந்த காலத்தில் இருந்து, நானும் நட்சத்திரமான காலத்தில் இருந்தும் இவங்க என்னை பொறுத்தவரையிலும் பெரிய ஸ்டார். அதனால் தள்ளி இருந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கேன். உங்கள் வீட்டுக்கு 2 வாட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என் வீட்டுக்கு 1 வாட்டி வந்திருக்காங்க. அதெல்லாம் கணக்கு வச்சுருக்கேன் நான். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி இவர்கள் திறமையை பெருமையாக நினைக்கும் தமிழர்களில் நானும் ஒருவர். இவ்வளோதான் எங்களுக்குள்ள உறவு. ஆனால் இது அழுத்தமான உறவு. ஏவிஎம்எல் துவங்கி இந்த மேடை வரை அது எங்களையும் அறியாமல் அந்த தொடர்பு எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. I have known Kamal as a youngster. சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். And what a fine, wonderful actor he is. He can play any role with ease. And I have great admiration for you, Kamal. Thank you, ma'am. Thank you. I saw your Drishyam. Oh, and I thought you were super. Thank you. இதுதான் எங்களை பற்றிய கதை. இவ்வளோ நெருங்கிட்டீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு வெள்ளித்திரையில் 2 பேரையுமே சேர்ந்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க அந்த வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க திரையில் வர்றது. நான் போய் கேட்டேன் அவங்கள. அதான் நான் 2வது வாட்டி அவங்க வீட்டுக்கு போனது. பட் அவங்க மறுத்த விதம் மிக அன்புடன் மறுத்தார்கள். அதனால் என்னால் வற்புறுத்தவே முடியல. இல்லைன்னா விஸ்வரூபத்தில் இவர்கள் தான் என் தாயாராக நடித்திருக்க வேண்டியது. எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. முதலையே டிசிஷன் எடுத்தாச்சு. என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் நான் எந்த ஃபில்மில் நடிக்க போகிறது இல்லைன்னு அந்த தீர்மானம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கமல் கேட்டபோது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கு ரொம்ப அழகாக ஒன்று சொன்னாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நடிக்கிறது இல்லைன்னு. இப்போ அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னாங்க. ஐயோ வேண்டாமா, வேண்டாம், நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் இங்கே இருக்கணும், என் படத்தில் நடிக்கலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்தேன். And I think I did the wisest thing by quitting films when I was a celebrity and when I was so well known, when I was on the top. That was the best time to quit. And people still remember me, people still have admiration, and people still are giving me awards. And thanks to all of you. JFW உடைய அவார்ட்ஸில் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய பெண் சாதனையாளர்களுக்கு நம்ம விருதுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினிமா அப்படிங்கிறது ஒரு சாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாகரத்தில் ஒரு சில பேர் மூழ்குவாங்க, ஒரு சில பேர் they will float, ஒரு சில பேர் ரொம்ப பிரமாதமாக ஸ்விம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க. ஆனால் சினிமாவில் ஹீரோஸ் அப்படிங்கிறவங்களுக்கு தனி ஸ்பேஸ் இருக்குது. அவங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும், அவங்களுக்கு தான் 75% ஆஃப் த படம் இருக்கும், நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முக்கியத்துவத்தை பறிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான எல்லாருக்குமே பிடித்தமான கதாநாயகிக்கு தான் JFW அவங்களுடைய எக்ஸலன்ஸ் இன் சினிமா விருதை வழங்குறாங்க. இந்த விருதினை வழங்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அகேன் பிடித்தமான ஒரு டிரெக்டர் தான் மேடைக்கு வரப்போகிறாரு. தலைக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு இயக்குனர் இவர். அண்ட் இவங்க 2 பேருமே இல்லை ஒரு படம் சேர்ந்து வச்சு பண்ணாங்கன்னா அது வேறு லெவல் ஹிட்டாக ஒவ்வொரு தடவையும் போகுது. கமர்ஷியல் சினிமாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் மாஸ், கொஞ்சம் கிளாஸ் அப்படின்னு இவர் தான் பாஸ் மாதிரி ஒவ்வொரு தடவை முடிவு பண்ணி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுத்துருவாரு. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as we welcome on stage டிரெக்டர் சிவா அவர்கள். வணக்கம் சார். நாங்கள் என்ன சார் கேட்போம், அடுத்த வீ எப்போ வருதுன்னு கேட்போம். விரைவில் வந்து அதுக்கும் வீலியா சொல்லிட்டா அப்படி. தலையுடைய ஃபேவரட் டிரெக்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் வித் அஜித் சார். ஸ்டார்ட் வித் JFWக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா பேசிக்காக வந்து அதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொண்டாடப்படணும். அது கொண்டாடப்பட்டாங்கனால அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ JFW வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் எல்லா துறையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொண்டாடுறாங்க.
ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அஜித் சார் கூடைய கண்டினியூஸாக படம் பண்ணுறதுக்கான ரீசன் கேட்குறீங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான். அவருக்கு மிகப்பெரிய தொழில் பக்தி இருக்குது. அதை நான் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதுதான் காரணம். சூப்பர். வீரம், விவேகம், விஸ்வாசம் எல்லாம் இந்த வில டைட்டில் வைக்கிறீங்களே, அது அவருடைய ஐடியாவா உங்களுடைய ஐடியாவா இல்லை 2 பேருக்குமே அந்த வி அப்படிங்கிற எழுத்து பிடிக்குமா? இல்லை, அப்படி இல்லை. அது ஒரு யாரோட ஐடியான்னு தெரியல, அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே, வை நாட், வெற்றிக்கும் வி தானே. ஆல்ரைட். அண்ட் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, தலைப்படம் வேண்டாம், நான் வந்து வித்தியாசத்துக்கு ஒரு தலைவர் படம் பண்ணுறேனே அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுத்திருக்கீங்க. Tell us about that. Too early to speak about that. பைப்லைனில் நிறைய படங்கள் இருக்குது. கரெக்டான டைமில் நான் சொல்கிறேன். ரைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய படங்களில் பெண்களுக்கு ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்கள் கொடுப்பீங்க, இல்லாட்டி பெண்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகான டயலாக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் an influence of a woman. அம்மா என்ன பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா பையன் சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் சொல்லுவோம், கரெக்டாக அம்மா பையனாகவே இருக்கீங்க நீங்கள் அப்படிம்பாங்க. விமன் மேக்கர் லைஃப்ங்க. விமன் இல்லைன்னா லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய படங்களை வந்து விமனுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு. என் லைஃப்லேயே அவங்க தான் வந்து நம்மளை லீட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் என்னுடைய படங்கள் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே ஏற்படுது. இந்த தருணத்தில் JFW இந்த அவார்டில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை மாம், மை சிஸ்டர், மை ஒய்ஃப் அண்ட் ஆல் த விமன் இன் மை லைஃப். ஏன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆரா இங்கே இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு யூஸ் தி ஸ்டேஜ் டு தேங்க் தம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் தான் கரெக்டான ஆளு சார் டு ப்ரெசென்ட் திஸ் அவார்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் we also have our sponsor, our title sponsor, Mr. Jitendra from BBJ Jewellers. Great pleasure to be here. Good evening, everyone. Beena and Sujit, they do such a wonderful job every year. And I am privileged to be part of this. And women in my life have made a big difference, and just like everybody else's. But, you know, the people who work for us, the women who work for us, they work so hard. They come in the morning and they leave late. And not only that, they have to go back home and cook. So I really salute all those women who do such a great job day in and day out to support their families. And it's some small way that we can give back to the women who make us better people. I mean, women jewelry for women is something that we aspire to continuously create. We've launched a new collection in platinum. It's actually 2 of them. One is called the Ginkgo Leaf Collection, and the other is the Buddha Pod Collection. The Ginkgo Leaf Collection is actually inspired by the Ginkgo tree. The Ginkgo tree has withstood a nuclear blast in Hiroshima and Nagasaki. We have taken that as a source of inspiration, and it's a symbol of resilience. And the Buddha Pod Collection, it's from the tree called Kodai Tondi. It's prevalent in Tamil Nadu. Beauty of that fruit is it's got medicinal seeds inside. So what we thought is the woman's heart has got this unconditional love for whatever she does, and it's not something that she expects in return. So that particular collection symbolizes that trait of that woman. It's such a pleasure to be part of this function, and all the very best to both Beena and Sujit. All the very best to the family. Thank you. Thank you, Mr. Jitendra. Thank you very much. பெண்கள் அவங்களுடைய முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த ஒரு பெண்மணி நம்மளுடைய நெக்ஸ்ட் அவார்டி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஈரால எல்லா ஆண்களுடைய கனவு கண்ணியும் அவங்க தான், எல்லா பெண்களுடைய இன்ஸ்பிரேஷனும் அவங்க தான். சிகரம் தொட்ட சிங்கப்பெண் யார்? I saw you here ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இந்த ரெக்கக்னைசேஷனுக்கு. ஜஸ்ட் ஃபார் உமன் அவார்ட் இது வந்து இட்ஸ் அ
ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அவார்ட் பிகாஸ் இட்ஸ் ஓன்லி ஃபார் விமன் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் இன் சவுத் இந்தியா. ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சினிமா, லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்ட், எஜுகேஷன். அண்ட் எல்லாரும் வந்து everybody is talking very good about women. Woman is very powerful, very graceful, very beautiful, and of course a multitasker because வீட்டில் வேலை பண்ணணும், then she has to go out and work. Now and I am very proud to be a woman. Thank you so much for this award. இந்த அவார்டுக்கு ரொம்ப நன்றி. Thank you, thank you, thank you so much. சிம்ரன், உங்களுடைய 23 வருட பயணத்தை நாங்கள் வந்து 2 நிமிஷம் தான் போட்டு காமிக்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் நீங்கள் வந்து போன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. ஒரு செக்லிஸ்ட் உங்களுடைய பாக்ஸில் டிக் பண்ணீங்க. தலைவரோட படம், பேட்டை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து என்னோடய கரியருக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரவுண்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இட் வாஸ் வெரி, ஐ வாண்ட் டு ஆக்ட் வித் ஹிம் மோர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே உங்களுடைய அடுத்த படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ராக்கெட்ரி பண்ணுறீங்க. ஆமாம், மாதவன் பற்றி எல்லாருக்கும் தெரியும் தட் ஹீ இஸ் அ ஃபென்டாபுலஸ் ஆக்டர் அண்ட் we have already worked in good films together. கண்ணத்தில் முத்தமிட்டால், பார்த்தாலே பரவசம். ஸோ இப்போ வந்து ராக்கெட்ரி அண்ட் இதில் புதுசாக என்னென்னா he is directing the film. ஸோ நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம் அது வந்து ஸ்க்ரீனில் வரும்போது when he is acting. ஸோ the way he has directed the film, ஸோ நம்ம எல்லாருக்கும் அதை வந்து ரொம்ப பிடிக்கும். According to me, he's really done a very good job and we have shot together. Indiaல shoot பண்ணிருக்கோம் and we went abroad for the shooting also. So it has been a good experience and படமும் நல்லா வந்திருக்கு. So definitely everybody is going to enjoy it. சூப்பர். லாஸ்ட் ஒரு கேள்வி உங்ககிட்ட. பிதாமகன் படத்தில் உங்களை கடத்தி உங்களை ஆட வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹீரோவை கடத்தி அவரை கூப்பிட்டு போய் ஆட வைக்கணும்னா எந்த ஹீரோவாக இருக்கும்? ரஜினி சார். கடத்தும் போது அந்த டெம்போக்கு யாராவது டிரைவர் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். சரி, ஓகே. அண்ட் யூ நோ மாகாப்ஸ், போன வருஷம் சிம்ரன் மேம் இங்கே மேடையில் நிற்கும் போது டான்ஸ் ஆடினாங்க. வருஷம் அப்போ பண்ணி ஆகணுமே. விஜயோட டான்ஸ் ஆடினாங்க, மிர்ச்சி விஜயோட. இப்போ மாகாப்போட ஆடலைன்னா எப்படி? அந்த அளவுக்கு அது உங்களுடைய தொழிலுக்கே ஒரு அவமானம் இல்லையா? வீட்டில் போனால் அவங்களை கத்த மாட்டாங்களா? நாடே உங்களை கேவலமாக பேசாதா? நானே அந்த சைடு போய் கதறி அழுவுமா? அதை செஞ்சு விட்டா நல்லா இருக்கும். அதானே செய்யறேன். மியூசிக் போட்டு விட்டா நான் அந்த அவார்டு அப்படியே எடுத்துப்பேன். ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டான்ஸ் மூமெண்ட் நீங்க லீட் பண்ணீங்கன்னா சிம்ரன் அப்படியே அழகா ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஆடுறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஜஸ்ட் ஃபார் விமன் அவார்ட். எக்ஸலன்ஸ் இன் சினிமா கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் அவார்ட் வித் ஆல் மை கலீக்ஸ், ஆல் மை directors, producers, all the technicians, என்னோட ஃபேன்ஸ், என்னோட அம்மா அப்பா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ பீனா. Thank you Shiva sir. Thank you Shiva sir. Thank you Mr. Jitendra for being here and adding a lot more value to this award. மாகாப்பா ரெடியா மைக்கெல்லாம் கீழே வச்சிட்டீங்க போல. அதான் ரெடி ஆயிடுமா? வாமா, நீங்களும் வாமா. விஷயத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். Come on. இந்த ட்ரெஸ்ல இந்த வெஸ்டர்ன் மூமெண்ட்ஸ் என்னால் ஆட முடியல. No, but it's wonderful that you even tried with a smile. Thank you so much. ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்துடலாம். மாபெரும் நிகழ்ச்சி இன்னைக்கு இவ்வளோ ஒரு கிராண்ட் லெவலில் நடந்திருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர் ஸ்பான்சர்ஸ். ஸோ மறுபடியும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய டைட்டில் ஸ்பான்சர் விபிஜே, co-presented by SSVM Institution, associate sponsors Tamil Matrimony, Medimix, Continental Extra and Prestige Mixer Grinders, digital partner JFW,
ரேடியோ பார்ட்னர் ஃபீவர் 91.9 FM. கண்டிப்பாக இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் ஆதரவு கொடுத்த அன்பு செலுத்திய அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்காகவும் இந்த என்டையர் டீமுக்காகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். And last but not the least, ஒரு பெரிய கைத்தட்டல் for Beena and Sujit of JFW team. அவங்க இல்லாமல் கண்டிப்பாக இந்த மேகசின் இருந்திருக்காது. ஸோ இதே மாதிரி இன்னும் பல சக்ஸஸஸ்க்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much. Hope you had a good time and good night.